இல்லையா? ஆமாம். व्यास उवाच इति सञ्चिन्त्य मनसा शुम्भः सत्त्व आश्रितः अभवत् युद्धाय सुस्थिरः भूत्वा ताम् उवाच पुरस्थिताम्. இப்போ நம்ம பார்த்தோம், சும்பன் வந்து தேவியை பார்த்த உடனே ஒரு ஆசை வருது, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு திருப்பி ஆசை வருது. ஒரு வழியாக மனசுக்குள்ளே பேசி பார்க்குறான், இதெல்லாம் லைப்படாது, இவள் எப்போவுமே போருக்கு தான் ரெடியாக இருக்கா, இது நமக்கு நடக்காதுன்னு உடனே கோவப்படுறான். உடனே மனசில் இப்படி யோசித்து இது சஞ்சிந்தியா. ஸோ அதனால் நிச்சயமாக இது வந்து ஒன்று நம்ம சாகலாம், இல்லை அவளை இழுத்துட்டு போகலாம், ஏதாவது ஒன்று ரெண்டுல ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிறத நினச்சிட்டு சும்பக சத்வ ஆஷிதகா அபவத்து. சத்வன பல அர்த்தங்கள் உண்டு. சத்வன பிராணின்னு ஒரு அர்த்தம், சத்வன சத்துவ குணம்னு ஒரு அர்த்தம், சத்வன பலம்னு அர்த்தம். இங்கே பலத்தை எடுத்துக்கொண்டான். தன்னோட பலத்தை இப்போ தான் அப்படி உணரணுமே. நான் பலசாலி நினச்சா தான் சண்டை போட முடியும், நான் கோழையை நினச்சா சண்டையே போட முடியாது. அதனால் சத்வ ஆஷிதகா அபவத்து, தன்னுடைய பலத்தை மீட்டு கொண்டான் மனசால். யுத்தாய சுஸ்திரகா பூத்வா, யுத்தத்துக்கு நிலை பெற்று நின்றான். இப்போ இனிமேல் இந்த ஆசை இசையெல்லாம் கிடையாது, இவளை அழிக்கவே வேணுங்கிறத யுத்தத்தில் நிலை பெற்று நின்றான். சுஸ்திரகா பூத்வா தாம் உவாச்ச புரஸ்திதாம், தன் முன்னால் நிற்கக்கூடிய புரஸ்திதாம், புரகன முன்னால், தன் முன்னால் நிற்கக்கூடிய அவளை பார்த்து உவாச்ச சொன்னான். व्यास उवाच इति सञ्चिन्त्य मनसा शुम्भः सत्त्व आश्रितः अभवत् युद्धाय सुस्थिरः भूत्वा ताम् उवाच पुरस्थिताम्. देवी युध्यस्व कान्ते अद्य वृद्धा अयं ते परिश्रमः मूर्खा असि किल नारीणां न अयं धर्म कदाचन. தேவி யுத்தஸ்வ, தேவி சண்டை போடு, ரெடியா வா, நான் இப்போ வந்திருக்கேன் ரெடியா. காந்தேன்னு அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவளேன்னு அர்த்தம், அட்ராக்ஷனாக இருக்கா, அதனால தான் காந்தான்னு கூப்பிட்றது. அத்திய விருதாயம்மே பார்த்தே பரிசிரமகா, இன்றைக்கி வேஸ்ட்டு, நீ இப்போ சண்டை போடுறேன்னு எங்கிட்ட முன்னாடி நிற்கிறியே, இவனுடைய இந்த முயற்சி ஆகப்பட்டது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக தான் ஆப்போகிறது. பரிசிரமம்னது சிரமம், உன்னுடைய சிரமம்லாம் வேஸ்ட்டு. மூர்க்காசி, நீ ஒரு முட்டாள் சொல்கிறான். கில நாரீனாம், நான் பெண்கள்லேயே நீ ஒரு படு முட்டாளாக இருக்க நீ. ந அயம் தர்மக கதாச்சன நாரீனாம் நான் தர்மக அப்படின்னு எடுக்கலாம். ஸோ பெண்களுக்கு இந்த போர் பண்ணுறங்கிற தர்மம் கிடையவே கிடையாது. ந கதாச்சன, பெண்கள் போய் போரிட்டா அப்படிங்கிற பேச்சே கிடையாது, தர்மமே கிடையாது. தேவி யுத்யஸ்வ காந்தே அத்ய விருத்தா அயம் தே பரிஸ்ரமஹ மூர்க்கா அசி கில நாரீணாம் ந அயம் தர்மஹ கதாச்சன. நாரீணாம் லோச்சனே பாணாஹ ப்ருவௌ ஏவ சராசனம் ஹாவபாவாஹ தூ சஸ்திராணி புமான் லக்ஷ்யம் விசக்ஷணஹ. நாரீனாம், அதாவது பெண்களுக்கு வந்து பானம் என்னதுன்னு சொன்னால் கண்ணாலே அடித்து உட்காத்தனா ஆம்பளைகளை. ஸோ லோச்சனே பானாக, ரெண்டு கண்கள், லோச்சனேங்கிறது ரெண்டு கண்களும் பானங்கள். புருவௌ ஏவ சராசனம், அந்த வில்லு என்னது, கண்ணுக்கு மேலே இருக்கே புருவம், இதுதான் வில்லு. ஸோ வில்லுங்கிறது வெளியிலேருந்து இல்லை, வில்லு கிடையாது, உன்னுடைய புருவங்கள் தான் வில்லு. ஆசனம், ஷரம் இருக்கக்கூடிய ஆசனம் அது வில்லு, அந்த வில்லு உங்களுடைய புருவங்கள். ஹாவ்பாவகா தூ சஸ்திராணி, உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்னன்னு தெரியுமா, எல்லாம் ஆண்களை மயக்கக்கூடிய பேச்சு, மயக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஹாவ் பாவ்னு சொல்கிறது. ஹிந்தி வார்த்தையே ஹாவ் பாவ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஹாவ் பாவெல்லாம் காட்டுறது, ஆண்களை மயக்கக்கூடிய வச்சனங்கள் பேசுறது, இதெல்லாம் தான் அவங்களுடைய ஆயுதங்கள். புமான் லட்சியம். சரி, இந்த பானத்தை எங்கே விடணும், யாரை நோக்கி விடணும் பார்த்தா ஆண்கள் தான் லட்சியம்ட்ட. புமான் லட்சியம் விசட்சணக, நல்லா தேர்ந்த அறிவாளியை பார்த்து பிடிக்கணும், நல்ல ஏற்றவனான்னு கண்டுபிடிக்கணும். விசக்ஷணக, ஸோ நம்ம அறிவாளியாக சாமர்த்தியமுடையவனாக அப்படிப்பட்ட அந்த ஆளை பிடிச்சி அந்த ஆளை லட்சியமாக கொண்டு இந்த அம்பு அடிக்கணுங்கிறார். ராதே கிருஷ்ணா. நாரீணாம் லோச்சனே பாணாஹ ப்ருவௌ ஏவ சராசனம் ஹாவபாவாஹ து சஸ்திராணி புமான் லக்ஷ்யம் விசக்ஷணஹ. சன்னாஹஸ்ச அங்கராகோ அத்ர ரதச்சாபி மனோரதः மந்த பிரஜல்பிதம் வேரி சப்தः ந அன்யः கதாச்சன. ஸோ சன்னாகன கவச்சம். ஸோ சன்னாகன ரெடினஸ்ன்னு சொல்கிறோம்ல, பொறுத்த வரைக்கும் சன்னாகம் ரெடினஸ் வந்து கவச்சம் போட்டுக்கிறது, லாஸ்ட்டாக கவச்சம் போட்டுப்பான். ஸோ அங்கராக அத்திர, நீங்கள் போட்டுக்கிறே மார்பகங்கள்லாம் சந்தனங்கள்லாம் பூசிக்கிறே, சந்தனம் குங்குமம்லாம் பூசிக்கிறீங்களே, அதுதான் உங்களுடைய கவச்சம். ரதச்சாபி மனோரதக, உங்களுடைய மனசில் ட்ரீம்,
நல்ல ஒரு ட்ரீம் பண்ணி கற்பனை பண்ணிட்டு எப்படி எப்படி இப்போ கணவன் அடையணும் இப்படிலாம் கற்பனை பண்ணுறீங்களே அதுதான் உங்களுடைய ரதம். ஸோ இப்படிப்பட்ட போர் தான் நீங்கள் பண்ணணுங்கிறார். பெண்களோட போர் இப்படி தான் இருக்கணுமா. ஸோ உங்களுடைய கற்பனையே உங்களுடைய ரதம். மந்த ஜல்பிதம் மந்த பிரஜல்பிதம் பூரி சப்தக பேரி சப்தக. ஸோ பேரி சப்தமெல்லாம் முழங்கும், சங்கநாதம் முழங்கும், பேரி சப்தம் முழங்கும். எங்கே போற ஆரம்பிக்கிறோச்சு அந்த பேரி சப்தம் என்னென்னா நீங்கள் நல்ல அழகாக பிரஜல்பம்னு இது வீண் பேச்சு. பிரஜல்பம்னு சொன்னான்னா நத்திங்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பேசுறது, கண்டதை பேசுறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் பேரி சப்தம். உங்களோட யுத்தத்தில் அதுதான் பேரி சப்தம். நான் அந்யக கதாச்சன, வேற யுத்தமெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுமான்ற. சந்தாஹ்ச அங்கராகஹ அத்ர பிரதஷ்டாபி மனோரதஹ மந்த பிரஜல்பிதம் பேரி சப்தஹ ந அன்யஹ கதாச்சன அன்ய அஸ்திரதாரணம் ஸ்திரீணாம் விடம்பனம் அசம்சயம் லஜ்ஜா ஏவ பூஷணம் காந்தே ந ச தார்ஷ்ட்யம் கதாச்சன. ஸோ வேறு அஸ்திரங்களெல்லாம் வச்சுக்கிறது நன்னாவே இல்லை உங்கள் கையிலான்றான். இவள் வேறு 18 கையோடு வந்து உட்காந்துருக்கா, 18 கையிலும் 18 ஆயுதன்றான். ஸோ அதனால அந்நிய அஸ்திரதாரணம், வேறு அஸ்திரமோ சஸ்திரமோ நீங்கள் வச்சுக்கவே கூடாது ஸ்திரீனாம் பெண்களுக்கு. விடம்பனம் அசம்சயம், அது கேலிக்குரியதுன்றான். விடம்பனம்னா அது அதெல்லாம் கேலிக்குரியது. வேறு அஸ்திரங்கள்லாம் பொம்பளை வச்சுக்கிறதே நல்லாலே. அசம்சயம் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அதெல்லாம் விடம்பனத்துக்குரியது, கேலிக்குரியது. பூஷணம் லஜ்ஜாயேவ, உங்களுடைய ஆபூஷணம் என்னவா இருக்கணும்னா வெட்கம். வெட்கம்தான் உங்களுக்கு ஏற்ற ஆபரணம். காந்தே நச்சா தார்ஷ்டியம் கதாச்சன, கடுமை காட்டவே கூடாது. தார்ஷ்டியம்னா கடுமையானது, மூஞ்சியில் கடுகடுன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாலே அது தார்ஷ்டியம் வந்து ந கதாச்சன, அது பூஷணம் ஆகாது. அன்ய அஸ்திரதாரணம் ஸ்திரீணாம் விடம்பனம் அசம்சயம் லஜ்ஜா ஏவ பூஷணம் காந்தே ந ச தார்ஷ்ட்யம் கதாச்சன யுத்யமானா வரா நாரி கர்கஷா இவ அபித்ருஷ்யதே ஸ்தனௌ சங்கோபனீயௌ வா தனுஷஹ கர்ஷனே கதம். ஸோ யுத்தியமானா வராநாரி, அதாவது யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு, சிறந்த பெண். வராநாரின்னா சிறந்த பெண். கர்கஷா இவ அபிதிருஷ்யதே, அவளை பார்த்தாலே கடுகடுன்னு தெரியும். யுத்தம் பண்ண வந்தாலே மூஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் தாபெல்லாம் மூஞ்சியில் எள்ளும் வடிக்குவேன். ஸோ அதனால அது கர்க்கஷமாக ஹார்டாக தெரியும். இவ அபிதிருஷ்யத்தை பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு அப்படி தான் தெரியும். தனுஷக கர்ஷேன கதம், அதாவது அப்படி வில்ல அப்படி பிடிச்சி இழுப்பல்லையா, நானை இழுத்து தானே அம்பு போடணும். கர்ஷனம்னு இழுத்தல். அந்த வில்லை அப்படி இழுக்கிறோச்சே கதம் ஸ்தனம் சங்கோபனீயவா, உன்னுடைய மார்பகங்களை மறைக்க முடியுமா? இப்படி இழுக்கிறையே, உன்னுடைய மார்பகத்தை நீ மறைக்க முடியுமா? மறைக்காம தானே இருக்கணும். அதெல்லாம் வெளிக்காட்டுறதுலாம் பெண்களுக்கு அழகில்லையே அப்படின்னு சொல்கிறான் இவன். யுத்யமானாவரானாரி கர்கஷா இவ அபித்ருஷ்யதே தனௌ சங்கோபனீயௌ வா தனுஷஹ கர்ஷனே கதம் क्व मन्दगमनं कुत्र कर्कताम् आदाय धावनं बुद्धिता कालिका ते अत्र चामुण्डा परनायिका. क्व மந்தகமனம், அதாவது பெண்களோட அழகுனது மந்தமான நடை, ஒரு அன்ன நடை போட்டு நடக்கணும். அதுதான் மந்த கவனமாக இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகு. ஆனால் நீ என்ன பண்ணுவே, போரில் கதையை தூக்கின்னு ஓடுவேன். அப்போ மந்த கவனம்னு என்ன சொல்கிறது, என்ன அழகு அது? ஸோ கதாமாதாய குத்த கதாமாதாய தாவனம், இந்த கதையை எடுத்துன்னு ஓடுறது எப்படி அழகாக பெண்களுக்குடைய அந்த மந்த நடை எப்படி. ஸோ காளிகா தே அத்திர, அதாவது காளிகை இருக்காளே உன் பக்கத்தில் ஒருத்தி இருக்காளே, அத்திர சாமுண்டா பரநாயிகா இன்னொருத்தி இருக்காளே பார்வதி, அதான் சாமுண்டா முதல்ல வந்தாலே அந்த பார்வதியோ, பரநாயிகா இன்னொருத்தியான, பரநாயிகான இன்னொரு நாயகியான அந்த சாமுண்டாவோ அல்லது காளிகாவோ உங்கள்கிட்ட இருந்து வந்தாலே ஒரு காளிகா, அவள் யாருமே புத்தி தரமாட்டல அவனுக்கு, சொல்ல மாட்டலா, புத்தி சொல்ல மாட்டல அவனுக்குன்னு கேட்குறாரு இந்த அம்பிகையை பார்த்து. இவள் நடுவில் உள்ளவள் இல்லையா. ஸோ முதல்ல சாமுண்டா வந்தால், சாமுண்டாட்டிருந்து அம்பிகா வந்தால், அம்பிகாட்டிருந்து காளிகா வந்தாள். चंडिका मंत्रम अध्यस्ता लालने असुस्वरा शिवा वाहनं मृगराट आस्ते सर्वसत्व भयंकरः. சண்டிகா மந்திரம் அத்தியஸ்தான்னு சொன்னான்னா அத்தியனம்னா படிப்பு.
ஸோ உனக்கு மந்திரத்தை சொல்லி தந்தவள் சண்டிகையா கேட்குறாங்க. மந்திர மத்தியஸ்தா, உனக்கு மந்திரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தவள் அவள் சண்டிகையா? லாலனே சுஸ்வரா, யாரு உன்னை லாலனம் பண்ணினவள் போட்டிருக்கு இந்த காளிகை. இந்த காளிகா வந்து சுஸ்வரான்னு சுஸ்வரமே கிடையாது, நல்ல ஸ்வரமே கிடையாது, கர்க்கசமானவள். இந்த காளிகை பார்த்தாலே கோரமாக இருக்கவள். ஸோ இவள் உனக்கு வந்து ஒரு கடுமையை சொல்லி கொடுத்தாளா? இவ தான் உன்னை லாலனம் பண்ணினாளா இந்த காளிகை? வாகனம் மிருகராட், உன்னுடைய வாகனத்தை பார்த்தா சிங்கம். என்ன வாகனம் வச்சுட்டு இருக்கே நீ? மிருகராட்னு சொன்னால் மிருகங்களுடைய தலைவன் அந்த சிங்கம். ஆஸ்தே சர்வ சத்துவ பயங்கரக, எல்லா சத்துவன்னா இங்கே இந்த பிராணிகள்னு அர்த்தம். சத்துவன்னா இந்த இடத்துல பிராணி. சர்வ சத்துவ பயங்கரக, எல்லா பிராணியும் பயந்து போகும். அப்படிப்பட்ட சிங்கத்தை வாகனமாக உடையவள் சண்டிகை உனக்கு டீச்சர். போர் போகிறதுக்கு லாலனம் பண்ணியிருக்கவள் யார்? கொடுமையான இந்த காளிகை. இதெல்லாம் வச்சுட்டு இருக்கியே நீ கேட்குறேன். வாசிங்கப்பா. சண்டிகா மந்திரம் அத்யஸ்தா லாலனே அசுஸ்வரா சிவா வாகனம் மிருகராட் ஆஸ்தே சர்வசத்வ பயங்கரஹ வீணாநாதம் பரித்யஜ்ய கண்டாநாதம் கரோஷி யத் ரூபயவ்வரயோः சர்வம் விரோதி வரவர்ணினி. வரவர்ணினின்னு கூப்பிடுறார், சிறந்த பெண்ணே. ஸோ அப்படி சிறந்த கலர், நல்ல பல இருக்காளே, மகாலட்சுமி ஆட்டமாக சக்கச்சவையில் இருக்கா இல்லையா அவள்? ஸோ வரவர்ணினி, நல்ல வர்ணத்தை உடையவளே. வீணாநாதம் பரித்தியஜ்ய, நீ ஏனோ வீணையோட நாதம் எவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த வீணையெல்லாம் விட்டுவிட்டு, வீணநாதத்தை விட்டுவிட்டு கண்டாநாதம் கரோஷி. என்னத்துக்கு இந்த கண்டாநாதம் கையில் மணி வச்சுட்டு கடன்னு அடிக்கிறா. போர் வந்தாலே கண்டாநாதம் பண்ணுறா, சங்கநாதம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா இல்லையா தேவி? ஸோ அதை சொல்கிறா. நீங்கள் வீணையோட நாதத்தை விட்டு எதுக்கு நீ கண்டாநாதம் பண்ணிட்டு இருக்க? நீ ரூப யவ்வனையோகோ சர்வம் விரோதி, அதாவது உன்னுடைய ரூபத்துக்கும் உன்னுடைய யவ்வன பருவத்துக்கும் இவை எல்லாமே, இந்த கண்டாநாதமோ இல்லை இந்த வாகனமோ இந்த சண்டிகையோ இந்த காளிகையோ எல்லாமே விரோதி. உனக்கு இவை எல்லாமே விரோதமாக இருக்கக்கூடியது. உன்னுடைய அழகுக்கும் ரூபத்துக்கும் நேர் ஆப்போசிட்டாக இருக்கே நீ வச்சுட்டு இருக்கிற சாமான் எல்லான்றான். வீணாநாதம் பரித்யஜ்ய கண்டாநாதம் கரோஷி யத் ரூப யவ்வனயோः சர்வம் விரோதி வரவர்ணினி. यदि ते संगरे इच्छा अस्ति कुरूपा भव भामिनी लम्बोष्टी कूनकी क्रूरा द्वाक्ष वर्णा विलोचना. சங்கர இச்சா அஸ்தி. சங்கரன போர். ஓகே. எதீதே சங்கர இச்சா, உனக்கு போர் பண்ணுற ஆசை இருந்தால் குரூப்பா பவபாமினி, நீ அழகாக இருக்காதே, உன்னோட அழகை காட்டி எல்லாரும் ஏமாத்தாதே, நீ அழகாக இருக்க வேண்டாம், கோரமாகவே ஆகுன்றான். குரூப்பா பவன ஆகு. நீ ரூபமற்றவளாக ஒரு பார்த்தாலே வெறுக்கணும், சண்டை போடுறதுக்குனே தோணணும் உன்னை பார்த்தா. அந்த மாதிரி ஆயிடும் நீ. பாமினி, ஒளி பொருந்தியவளே. லம்போஷ்டி, எப்படி இருக்கணுமா நீ பார்க்கறதுக்கு? லம்ப ஓஷ்டம், உதடெல்லாம் தொங்கணுமா ஆன்ட்டு சில உதடு, அப்படி லம்போஷ்டி தொங்கும் உதடு. கூ நக்கி, நகமெல்லாம் அப்படி பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கணுமா, அப்படிப்பட்ட நகத்தோடு இருக்கணுமா நீ. குரூரமாக இருக்கணும், குரூரா. துவாங்ஷவர்ணா, காக்கையோட கலரில், துவாங்ஷனா காக்கை, காக்கையோட கலரில் கருகருண்டு ஆயிடும். விலோச்சனா, விகாரமான கண்களோடு இரு. அப்படி ஆனானா உங்கள்கிட்ட சண்டை போடணும்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், சண்டையை போடுவான். இப்போ நீ அழகாக இருந்து எல்லாம் ஏன் கெடுக்கிறேன்னு கேட்குறேன். ஷூட் படகை. कुरूपा भवभामिनी लम्बोष्टी कुनकी क्रूरा स्वाक्षवर्णा विलोचना. लम्बपादा कुदन्ती च मार्जरा नयन आकृतिः ईदृशं रूपम् आस्थाय तिष्ठयुद्धे स्थिरा भव. மார்ஜார நயன ஆக்கிருதி. லம்ப பாதா, பாதான தொங்கும் கால்கள், அதாவது பாதம் எல்லாமே பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கணும், தொங்குற மாதிரி இருக்கணும். பாதங்கள்லாம் ஒரு ஸ்டிஃபாக இருக்கக்கூடாதான். அப்படிப்பட்ட பாதங்களோடு கூதந்தி, பல்லெல்லாம் அசிங்கமாக இருக்கணும். கூதந்தி, பல்லெல்லாம் அழகாகவே இருக்கக்கூடாது. மார்ஜார நயன, கண்ணு பார்த்தா பூனை கண் நாட்டமாக இருக்கணும். அப்படி பூனை கண்ணோடு இருக்கணுமா ஆக்கிருதி. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கிருத்தியோடு நீ ஆகு. பவன்னு சொல்கிறான், குரூப்பா பவன்னு சொன்னான். பவன ஆகு அப்படின்னு அர்த்தம். நீ அப்படி ஆயிடு. ஈதிருஷம் ரூபமாஸ்தாய. ஸோ நீ இப்படி ஒரு அழகாக இருந்துட்டு இந்த மாதிரி இல்லை, ஈதிருஷம் ரூபம் ஆஸ்தாய யுத்தேதிஷ்ட. ஓகே, இந்த மாதிரி ரூபத்தை மாற்றிக்கோ. உன்னோட ரூபத்தை எல்லாம் இப்படி அழகெல்லாம் மாற்றிண்டு, நான் சொன்ன இந்த ரூபத்தெல்லாம் ஆக்கிண்டு, அதுக்கப்புறம் இது யுத்தேதிஷ்ட, அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு ரெடியாகு, யுத்தத்துக்கு வா நீ.
ஸ்திராபவ ஸ்திரமாக ஆகு அப்படிங்கிறான். लम्बपादा कुदन्ती च मार्जारनयनाकृतिः ईदृशं रूपम् आस्थाय तिष्ठयुद्धे स्थिरा भव. कर्कशं वचनं ब्रूहि ततो युद्धं करोमि अहम् ईदृशीं सुदतीं दृष्ट्वा न मे पाणिः प्रसीदति. அடுத்த லைன். हन्तुं त्वां मृगशावाक्षि कामकान्तोपमे मृदे. கர்க்கஷம் வச்சன போகி ரொம்ப நல்ல சாஃப்டாலாம் பேசக்கூடாது. நம்ம ஹார்ட் வேர்ட்ஸு பேசணும், பருஷமாக இருக்கணும், கேட்கறதுக்கே கொடுமையாக இருக்கணும். அப்படிப்பட்ட வச்சனத்தை எல்லாம் பேசு. தத்தோ யுத்தம் கரோமே, அப்போ நான் யுத்தம் பண்ணுறேன் உங்க கூட. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உங்க கூட யுத்தம் பண்ணணும்னு ஆசை வந்துடும். நான் நல்ல யுத்தம் பண்ணுறேன் நான். ஈதிருஷியும் சுததியும் திருஷ்டுவா, இவ்வளோ அழகான பல்லெல்லாம் இருக்கும் உனக்கு. சூததி, தத்தின பல்லு, சூததி, இவ்வளோ அழகாக பல் இருக்கு. உன்னை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிடுறேன் நான். நாமே பாணிகி பிரசீததி, என் கையை வில்லு எடுக்கவே பிடிக்க மாட்டேங்கிறதே, நான் என்ன பண்ணுறதுங்கிறேன். என்னுடைய கைகள் எல்லாம் நாமே பாணிகி பிரசீததி, பிரசீதத்தின்னு பிரசன்னம் ஆக மாட்டேங்கிறதுக்கு உன்னுடைய பல்லெல்லாம் அழகாக பார்த்துட்டு சண்டை போடனானே தோண மாட்டேங்கிறது எனக்கு. ஹந்தும் துவாம், ஒன்றை கொல்றதுக்கு. மிருகஷாவாட்சின்னு மான்குட்டியை போன்ற, மிருகன மானு, மிருகஷாவன குட்டி, குட்டி மான், அதோட கண் அழகாக இருக்கும். ஸோ அந்த மான்குட்டி போன்ற கண்களை உடையவளே, உன்னை கொல்வதற்கு எனக்கு வரவே மாட்டேங்கிறது. என்னுடைய கைகளால் என்னால் பண்ணவே முடியல. காம காந்தோபமே மிருதே, ரதி போல இருக்கு. காம காந்தானா யாரு? காமனுடைய காந்தா, காமனுடைய ஒய்ஃபு ரதி. ரதி போன்ற உபமே, அது போன்ற உபமை ஓமிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவளை நான் எப்படி மிருதே ஹந்தும், ஒன்றை நான் எப்படி போரில் கொல்ற முடியும்னு கேட்குறேன். कर्कशं वचनं ब्रूहि ततो युद्धं करोमि अहम् ईदृशीं सुदतीं दृष्ट्वा न मे पाणिः प्रसीदति. हन्तुं त्वां मृगशावाक्षि कामकान्तोपमे मृते. व्यास उवाच इति ब्रुवाणं कामार्तं वीक्ष्यत्तं जगदम्बिका स्मितपूर्वमिदं वाक्यम् उवाच भरतोत्तम. व्यासர் பரதோத்தமன்னு கூப்பிட்றாரு. ஜனமேஜயா, ஹே பரதோத்தமா கூப்பிட்டு, இதி புருவாணம் காமார்த்தம், இப்படி காமத்தில் ஈடுபட்டிருக்க. சிங்கார ரசம் பொங்கிட்டு வருது யாரு? சும்பனுக்கு. ஸோ இப்படி காமத்தை பிடிக்கப்பட்ட அந்த சும்பன் புருவாணம் இவ்வாறு பேசுவதை பார்த்து, வீட்சியா தம் ஜெகதம்பிகா, அவனை பார்த்து ஜெகதம்பிகா ஸ்மிதபூர்வம் சிரிச்சுட்டே பேசுகிறா. இதம் வாக்கியம் உவாச்சா, இந்த வார்த்தையை சொன்னாள். சிரிச்சுட்டே பேசுகிறா. இப்படி ஒரு முட்டாளாக இருக்கேன்னு நினைக்கிறாவோ. व्यास उवाच इति ब्रुवाणं कामार्तं वीक्ष्य तं जगदम्बिका स्मितपूर्वम् इदं वाक्यम् उवाच भरतोत्तम. 3 lines पा. देवी उवाच ओके पा. देवी उवाच किं विषीदसि मन्दात्मन् कामबाण विमोहितः प्रेक्षिका अहं स्थिता मूढ कुरु कालिकया मृदं चामुण्ड्या वा कुर्वेते तव युद्धे रणाङ्गणे. கிம் விஷீதசி, என்ன இப்படி கடந்து ஒரேடியாக கவலைப்பட்டு இருக்கே, ரொம்ப ஏதோ உளறின்னு இருக்கேங்கிறா. விஷீதம்னா கவலை. ஏன் இப்படி கவலைப்படுற? மந்தாத்மன், மந்த புத்தி உடையவனே, காமபான விமோகிதக, காமனுடைய அம்புகளால் அடிக்கப்பட்டு இப்படியெல்லாம் உளறின்னு இருக்கியா நீ. பிரேட்சிகாகம், நான் இப்போ யுத்தம் பண்ண போகிறது இல்லை. தேவி சொல்கிறா, நான் பிரேட்சிகா, நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் யுத்தம் என்ன நடக்கிறேன்னு நான் பார்க்கத்தான் போகிறேன். ஸ்திதா அகம் ஸ்திதா மூடா, நான் அப்படி நிற்கிறேன். என் மூடனே நான் யுத்தம் பண்ண போகிறதில்லை. குரு காளிகையா மிருதம், காளிகா உன்னோட இதெல்லாம் டெஃபினிஷனுக்கெல்லாம் ஃபிட்டாகி வராளே, கோரமாக இருக்காளே, காளிகையை பார்த்தாலே உனக்கு யுத்தம் பண்ண தோணுமே. அதனால் காளிகையோடு யுத்தம் பண்ணு. மிருதம் குரு, யுத்தத்தை செய். சாமுண்டையா வா குர்வேதே குரு ஏதே, நீ அவளோட கூட பண்ணலாம். நீ இல்லை சாமுண்டா, எனக்கு மேலே இருக்காளே ஒத்தி பார்வதி சாமுண்டா, அவளோடு கூட யுத்தம் பண்ணு. நான் இப்போ யுத்தம் பண்ண போகிறது இல்லை, நான் பார்க்கத்தான் போகிறேன். தவ யோக்கியே ரணாங்கனே, உனக்கு யோக்கியமாக இருப்பாவா, என்ன நான் அழகாக இருக்கேன், அதனால் உங்களோட எப்படி யுத்தம் பண்ணுவேன், எல்லாம் புலமின் இருக்கே, எங்கூட யுத்தம் பண்ணாதே, நான் யுத்தம் பண்ணலை, காளிகையோடு பண்ணு, இல்லை சாமுண்டாவோடு பண்ணுன்னு சொல்கிறான். किं विषीदसि मन्दात्मन् कामबाण विमोहितः प्रेक्षिका अहं
मूढ कुरुपालिकयामृतं चामुण्डया वा कुर्वेते तव योग्ये रणाङ्गने. குறியதே பெட்டராக தான் இருக்கும் போல் இருக்கு நீங்கள் சொல்கிறது. குரு ஒரு ஆர்டர். ஏத்தே தவ யோகியே, இவா ரெண்டு பேருமே உனக்கு ஏத்தேங்கிறது டியூவல் இல்லையா? காளிகாவும் சண்டிகாவும் ஏத்தே, இவா ரெண்டு பேரும் தவ யோகியே அப்படிங்கிறா. प्रहरस्व यथा कामं न अहं त्वां योद्धुमुत्सहे इत्युक्त्वा कालिकां प्राह देवी मधुरया गिरा. அடுத்தலை जहि एनं कालिके क्रूरे क्रूरप्रियम् आहवे. பிரகரஸ்வா, பிரகரஸ்வான்னா ஆயுதத்தை எரின்னு அர்த்தம். பிரகரஸ்வனா பிரகரணம்னு ஆயுதம்னு அர்த்தம். பிரகரஸ்வான்னு சொன்னால் ஆயுதத்தை எரின்னு அர்த்தம். ஸோ யதா காமம், நீ யுத்தத்தை என்ன வேணால் பண்ணி ஆயுதத்தை எரி. என்ன நாகம் துவாம் யோது முச்சகே, எனக்கு உங்களோட சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பண்ண போகிறது இல்லைன்னு விட்டா தேவி. நான் பண்ண மாட்டேன். இத்தியுக்துவா காளிகாம் பிராக, இதை சொல்லிட்டு காளிகையை பார்த்து சொல்கிறா தேவி. மதுரையாகிரா, மதுரமான வார்த்தைகளால் ஜகி ஏனம் காளிகே, காளிகையா காளிகா தேவியே இவனை கொல்லு. குரூரே, குரூரமாக இருக்கக்கூடியவளே இவனை நீ கொல்லணும். குரூப பிரியம் ஆகவே, இவனுக்கோ குரூபம் தான் பிடிக்கும், நல்ல ரூபமெல்லாம் இவனுக்கு சண்டை போட பிடிக்காது. அதனால நீ குரூபத்தோடு இருக்க. அந்த குரூபமாக இருக்கிறனால, ரூபம் நல்லா இல்லைனால, அதனால அவனை வந்து ஆகவே ஆகவேன்னு யுத்தத்தில் போரில் இவனுக்கு குரூபம் இருந்தால் தான் சண்டை போடுவானா, அதுதான் அவனுக்கு பிரியமானதான். ஆகவே நீ அவனை கொல்லு அப்படின்னு காளிகையை பார்த்து சொல்கிறான். इत्युक्त्वा कालिकां प्राह देवी मधुरया गिरा. जहि एनं कालिके क्रूरे कुरूपप्रियम् आहवे. व्यास उवाच इत्युक्ता कालिका काल प्रेरिता कालरूपिणी गदां प्रगृह्य तरसा तस्थौ आजौ कृत उद्यमा. तयोः परस्परं युद्धं बभूव अतिभयानकम्. ஸோ இத்தியுக்துவா காளிகா, இப்போ இதை சொல்லிவிட்டு காளிகை என்ன பண்ணுறா, காலப்பிரேரிதா காலரூபிணி, காலத்தால் தூண்டப்பட்டவள், இவனை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டா. காலத்தினால் தூண்டப்பட்டவளாக அந்த காளிகா காலரூபிணி, காலமே வந்த மாதிரி இருக்கிறான், யமன் வந்த மாதிரி இருக்கா. யார்? அந்த காளிகை. கதாம் பிரகிருஹிய, கதையை தூக்கிண்டா தரசா வேகமாக. தஸ்தவ் ஆஜவ் கிருத உத்தியமா, முயற்சியோடு கிருத்த உத்தியமா முயற்சியுடன் கூட. ஆஜவ் தஸ்தவ், அந்த போரில் நின்றாள். ஆஜ ஆகவ, எத்தனை வார்த்தை, சங்கர சங்க இல்லையா, எத்தனை வார்த்தைகள் இருக்குது போருக்கு. ஸோ அந்த போரில் அவள் நின்றாள். காளிகை கதையை தூக்கின்னு சண்டைக்கு ரெடியாக நிற்கிறான். தயோகோ பரஸ்பரம் யுத்தம். இப்போ யாருக்கு? காளிகைக்கும் சும்பனுக்கும் சண்டை நடக்கிறது. பரஸ்பரம் யுத்தம். பபு அதிபயானகம், பயங்கரமான போர் ஏற்பட்டது. व्यासोवाच इत्युक्त्वा कालिका काल प्रेरिता कालरूपिणी गदां प्रगृह्य सरसा तस्थौ आजौ कृत उद्यमा. तयोः परस्परं युद्धं बभूव अतिभयानकम्. पश्यतां सर्वदेवानां मुनीनां च महात्मनां गदां उद्यम्य शुम्भो अथ जगाद कालिकां रणे. ஸோ சர்வதேவானாம் பஷ்யத்தான பார்த்து கொண்டிருக்கையில், தேவர்கள்லாம் மேலே ரெடியாக நிற்கிறா, பார்த்துட்டே இருக்கா ஆகாசத்தில். அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்படி, அது மட்டும் இல்லை முனிவர்களும் நிற்கிறா. முனினா மகாத்மாவான முனிவர்கள் எல்லாம் நிற்கும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, கதாம் உத்தியம்ய, அவனும் கதையை தூக்கின்னுட்டான் சும்பக. ஸோ சும்பன் கதையை தூக்கிண்டு ஜகான காளிகாம் ரணே, காளிகையை அடித்தான். ஜகான ரணே போரில் அவளை அடிக்கிறான். முதல்ல கதையை தூக்கிண்டு சும்பன். पश्यतां सर्वदेवानां मुनीनां च महात्मनां गदाम् उद्यम्य शुम्भः अथ जगान कालिकां रणे. कालिका दैत्यराजानं गदया न्यहनद् वृषं भवञ्च अस्य रथं चण्डी गदया कनकोज्ज्वलम्. ராஜானம், அந்த தைத்தியர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சும்பனை காளிகா கதையா நெகனத்து பிரகிஷம், அவளும் விடலை, அவளும் தன்னுடைய கதையால் நன்றாக நெகனத்துன்னு நன்றாக அடித்தாள்.
பபஞ்ச அஸ்ய ரதம் சண்டி. ஸோ சண்டிகா இருக்காள் அங்கே, சண்டிகா அவள் இருக்கிறா இல்லையா, அவள் என்ன பண்ணினா அவனுடைய ரதத்தை கதையா கனகோஜ்வலம், அதாவது கனகோஜ்வலம் ரதம், தங்க ரதமாக இருக்குது. சும்மனோட ரதம் வந்து தங்கம், கனகம், தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அந்த ரதத்தை சண்டி என்ன பண்ணினா கதையா பபஞ்ச, தன்னுடைய கதையினால் உடைத்தாள். காதி காதைத்ய ராஜானம் கதயான்யஹனத்ருஷம் பவந்த அஸ்ய ரதம் சண்டி கதயா கனகோஜ்வலம். கரான் ஹத்வா ஜகான ஆஷு தாருகம் தாருணஸ்வனா சபதாதிஹி கதாம் குர்வீம் சமாதாய க்ருதான்விதஹ. ஸோ கரான் ஹத்வா, இங்கே கரன கழுதைன்னு அர்த்தம். ஸோ இவன் வந்த ரதத்தை ஓட்டுறது கழுதை, அந்த கழுதைகள்லாம் கொன்று, ஸோ ஹத்வா அது அவனுடைய வாகன ரத்தத்தில் பூட்டியிருந்த கழுதைகள் எல்லாம் கொன்று, ஆஷு ஜகான வேகமாக கொன்று, தாருகம் தாருணஸ்வனா, தாருகம்னா சாரதி, தாருகன்னு ஒருத்தரோட பேரும் தாருகன் இருக்குது, தாருகன்னு சாரதின்னு அர்த்தம். ஸோ தாருணஸ்வனா அந்த தாருகனை அந்த அந்த ஓட்டக்கூடிய அந்த சாரதியும் கொன்று, தாருணஸ்வனா கொடிய சத்தம், பயங்கரமாக சத்தத்தோட, சபதாதிகி அவ்வளோதான், இப்போ ரதம் போயிடுது, கீழ் நிற்கிறான் சும்பன், தரையில் நிற்கிறான். இப்போ கதாம் குர்வீம்னா வெயிட், நல்ல வெயிட்டான கதை, அப்படி கதையை எடுத்துட்டு சமாதாய கிருதான்விதக அதை கையில் எடுத்துக்கொண்டான், கோபத்தோடு நிற்கிறான், கிருதான்விதக கோபத்துடன் கூட அவன் கையில் தரையில் நிற்கிறான் இப்போ கதையோட. கரான் ஹத்வா ஜகான ஆஷு தாருகம் தாருணஸ்வனா சபதாதிஹி கதாம் குர்வீம் சமாதாய க்ருதான்விதஹ. காளிகாபுஜயோः मध्ये பிரஹசன் அஹனத்ததா வஞ்சயித்வா கதாகாதம் கட்கமாதாய சத்வரா. காளிகா புஜயோகோ மத்திய, அவனோட நெஞ்சில், புஜம்னா தோள்களுக்கு நடுவில் நெஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ நெஞ்சில் அடிக்கிறா. புஜயோகோ மத்தியே பிரகசன் அகனத்ததா, நல்ல சிரிச்சுண்டு அவள் போடுறா ரெண்டு அந்த கதையால் அவனுடைய நெஞ்சில் அடித்தாள். கதாகாதம் வஞ்சயித்துவா, ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த கதையால் அடி வாங்காமல் தப்பிச்சுப்படுறான். ஸோ கதா ஆகாதம், கதையால் அடிபடுவதை வஞ்சயித்துவா வஞ்சித்து விட்டு அது அடிபடாமல், கட்கமாதாய சத்வரா சமாதாய குருதான் காளிகா புஜோகமதிய பிரகசன். ஓஹோ, இவன் அடிக்கிறான் குருதா, அதை போன ஸ்லோகத்தோட அன்வயம் பண்ணணும். குருதான்விதக கோபத்தோடன் கூட காளிகா புஜோகம் மத்தியே, ஸோ காளிகையினுடைய நெஞ்சில் போய் அடித்தான். யார், இந்த சும்மன் அடிக்கிறான், தன்னுடைய கதையை தலையில் இருக்கும்போது அடிக்கிறான். ஸோ அந்த கதாகாதம் வஞ்சித்துவா, தேவி அடி வாங்காமல் தப்பிச்சு விட்றான். கட்கமாதாய சத்வரா, இப்போ என்ன பண்ணா கையில் அவள் வாள் எடுக்கிறான், தேவி வாளை எடுத்தால் அந்த காளிகை. காளிகாபுஜயோः मध्ये பிரஹசன் அஹனத்ததா வஞ்சயித்வா கதாகாதம் கட்கமாதாய சத்வரா. சிச்சேத அஸ்ய புஜம் சவ்யம் ச ஆயுதம் சந்தனார்ச்சிதம் சச்சின்ன பாஹுः வீரதः கதாபாணிஹி பரிப்ளுதः. ஸோ அஸ்ய புஜம் சவ்யம், அந்த வாள் எடுத்து அவனுடைய இடது புஜம், இடது தோல், இடது கையே, ச ஆயுதம், அவன் கையில் ஆயுதம் வச்சுட்டு இருக்கான், இடது கையில் ஆயுதம் இருந்திருக்கு, சந்தனார்ச்சிதம், அதாவது சந்தனம்லாம் பூசி இருக்கக்கூடிய அந்த இடது புஜம்னு வச்சுக்கலாம், இடது புஜத்தை சிச்சேத உடைச்சா, கத்தி எடுத்தா இல்லையா காளிகை, கத்தியால் நல்ல வெட்டு போட்டுட்டா, அவனுடைய இடது புஜத்தில் சந்தனம்லாம் தடவிருக்கான், அந்த தோல் அப்படி கையோடு சேர்ந்து வெட்டிவிட்டான். ச சின்ன பாகுகு, கை உடைப்பட்டு, கை போயிடுத்து, புஜத்தை அடித்தோடனே கை போயிடுது. வீரதக, ரதமும் வேற இல்லை, கதாபாணிகி பரிப்புளுத்தக, ஸோ கதாபாணி கையில் கதையோடு இருக்கான், பரிப்புளுத்தகன்னு ரத்தத்தால் மூழ்கி கிடக்கான், பரிப்புளுத்தம்னால மூழ்கி இருக்கிறான், எதாவது மூழ்கி இருக்கிறான், இப்போ ரத்தம் மூழ்கி இருக்கும், அவ்வளோதான். அச்சிரேண சமாகம்ய காளிகாம் அகனத்ததா காளி ச கரவாலேன புஜம் தஸ்ய அத தக்ஷிணம். ஸோ அச்சிரேன, அதை உடனடியாக, அச்சிரேனன்னு சிரம்னா லேட்டு, அச்சிரம்னா கூடிய சீக்கிரம், உடனடியாக.
சமாகம்ய ஓடி வரா காளிகாம் அகனத்ததா. சரி, அதோடு ஓடி வரான். ஓடி வந்து காளிகாம் அகனத்தை, காளிகையை போய் அடிக்கிறான் அவன். அது ஒரு கை போயாச்சானாலும் விடல அவன். காளீச்ச கரவாளன், கரவாளம்னாலும் வாழ்னு அர்த்தம். ஸோ அசினாலும் கத்தி அல்லது வாழ்னு சொல்லுவோம். கட்க, இது கரவாளம்னு போட்டிருக்கான். ஸோ காளி என்ன பண்ணுறா, வாழால புஜம் தசியாத்த தட்சிணம். இப்போ என்ன வச்சு வலது கையை வெட்டுறான். அவன் ஓடி வரானா, வரவன வலது கை தட்சிணம் புஜம் தசியாத்த சிச்சேத. அடுத்த லைனில் வருது சிச்சேத, உடைத்தாள். அச்சிரேன சமாகம்ய காளிகாம் அகனத்ததா காளீச்ச கரவாலேன புஜம் தஸ்ய அத தட்சிணம் சிச்சேத பிரஹசந்தி சா சகதம் கில சா அங்கதம் கர்த்தும் பாத பிரஹாரம் ச குபிதக பிரயயௌ ஜவாத். ஸோ சிச்சேத அவனுடைய வலது கையை கட் பண்ணிட்டாவா, வெட்டினாள். பிரகசந்தி சா சிரிச்சுட்டே வெட்டுறான், சிரிச்சுக்கிறான். ச கதம் கில ச அங்கதம். அவன் கையில் என்ன இருக்குது, கதை இருக்குது, கையில் அங்கதம்ங்கிற தோள்வளை. ஸோ கையில் தோள்வளை போட்டுருக்கான். அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வலது கையை வெட்டினாள். ஸோ பாதப்பிரகாரம் கர்த்தும் ச குபிதக. ஸோ அவன் என்ன பண்ணுறான், காலால் ஒதுக்கி, கை போயிடுது பாவம், ரெண்டு கை இல்லை, அதனால் காலால் அடிக்கலாம், பாதப்பிரகாரம். ஸோ பாதப்பிரகாரம் கர்த்தும் அவனுடைய காலால் உதைக்கலான்னு சொல்லிட்டு ச குப்பித்தக அந்த சுமன் கோபத்தோட பிரயயௌ ஜவாத், ஜவானாலும் ஸ்பீடு, வேகமாக ஓடி வந்தான் அந்த தேவியை நோக்கி. சிச்சேத பிரஹசந்தி சா சகதம் கில ச அங்கதம் கர்த்தும் பாத பிரஹாரம் ச குபிதக பிரயயௌ ஜவாத். காளி சிச்சேத சரணௌ கட்கேன அஸ்ய த்வரான்விதா சஞ்சின்ன கரபாதப அபி திஷ்ட திஷ்ட இதி ச ப்ருவன். ஸோ காலை வெட்டுறா. இப்போ கட்கேன அஸ்ய துவரான்விதா, வேகமாக, துவரான்விதான வேகத்தோடு கூட, கட்கேன தன்னுடைய வாளால், அஸ்ய சரணம் ரெண்டு காலையும் காளி சிச்சேதை உடச்சி வெட்டி விட்டா. முதல்ல ரெண்டு கையை ஒன்றா வெட்டினா, இப்போ ரெண்டு காலையும் வெட்டி விட்டா. சஞ்சின்ன கரபாதக, கையும் போச்சு காலும் போச்சு. சஞ்சின்ன வெட்டப்பட்ட கைகள் கால்கள், அப்பி இருந்தும், திஷ்டை திஷ்டை இதிச்ச புருவன், நில்லு நில்லு கத்தரானவன், விடுறதில்லை அவன் சண்டைய. காளி சிச்சேத சரணௌ கட்கேன அஸ்ய த்வரான்விதா சஞ்சின்ன கரபாதக அபி திஷ்ட திஷ்ட இதி ச ப்ருவன். தாவமானः யயௌ ஆஷு காளிகாம் வீஷயன்னிவ தம் ஆகச்சந்தம் ஆலோக்ய காளிகா கமலோபமம் சகர்த மஸ்தகம் கண்டாத் ருதிர ஓகவஹம் விருஷம் சின்னே அசௌ மஸ்தகே பூமௌ பபாத கிரிசன்னிவஹ. தாவமானக எப்படி தான் ஓடினான்னு தெரியல, காலும் வெட்டியாச்சுன்னு சொன்னா, எப்படியோ ஓடி இருக்காங்க. தாவமானக யயவ் ஆஷு, வேகமாக அவகிட்ட போகிறான். காளிகாம் பீஷயன்னிவா, அவளே பயப்படணுமா, அந்த மாதிரி கையங்கால் இல்லாமல் ஓடி வரான் அவன். தம் ஆகச்சந்தம், அப்படி ஓடி வரக்கூடிய அவனை ஆலோக்கிய பார்த்து, காளிகா கமலோபமம் மஸ்தகம், அதாவது தலை வந்து கமலம் போல, ஒரு தாமரை போல இருக்கக்கூடிய அவனுடைய தலையை சக்கர்த்தானாலும் வெட்டுறதுன்னு அர்த்தம். சின்னானாலும் வெட்டுறது, சக்கர்த்தானாலும் வெட்டுறது. ஸோ காளிகா பார்க்குறா, கிட்டக்க வந்துட்டான், தலையே வெட்டிவிட்டான். மஸ்தகம் சக்கர்த்த கண்டாது, கழுத்தில் மேலே, கழுத்தில் வெட்டினான், அதனால் கண்டாது, கழுத்திலிருந்து தலையை வெட்டினாள். ருதிர ஓக வகம் பிரிஷம், அதனால என்னாச்சு, ரத்தம் கொப்பளிச்சு கொட்டுறது. ஸோ ருதிர ஓகன்னா நிறைய கூட்டமாக, அப்படி வகம் அப்படி வெளியில் வருது, ரத்தம் கொப்பளிச்சின்னு வருது. பிரிஷம் நிறைய. சின்ன அசௌ மஸ்தகே, அவனுடைய கழுத்து வெட்டப்பட்ட பொழுது, கிரி சன்னிபக பூமோ இப்போ பார்த்தா, மலை போல இருந்த கிரி சன்னிபகன போன்ற, மலையை போன்ற, கிரியை போன்ற அவன் பபாத்த பூமோ, பூமியில் விழுந்தான், ஒரு வழியாக போனான். प्राणाः विनिर्य
निर्ययुः तस्य देहात् उत्क्रम्य सत्वरम् गता असुं पतितं दैत्यं दृष्ट्वा देवाः स वासवाः. ஸோ பிராணாக வி நிர்யயுகு, பிராணன் வெளியே சென்றது. ஸோ பிராணம் போயிடுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வெளியில் போயிடுத்து. தஸ்ய அவனுடைய தேகாத் தேகத்திலிருந்து உத்கிரமிய சத்வரம், உத்கிரமியனது அப்படி எழுந்து போகிறது. அதுதான் வேடிக்கையாக சொல்லுவா இல்லையா, யாரும் வீட்டுக்கு வர வச்சு அதிதி வர வச்சு வாங்கோ நம்ம வந்து வாங்கோன்னு சொல்லும்போது எழுந்திருக்கணும். ஏன்னா முதல்ல பிராணன் அவளை நோக்கி வெளியில் போயிடும். நீ உட்காந்துருந்தியானா அவனோட பிராணம் போனது வராதுன்னு விடுவான். அதுக்கு வேண்டி நீ எழுந்திருக்கணும், நீ எழுந்திருந்து வரவேற்கணும்னு சொல்லுவாள். அதுக்கு தமாஷா சொல்லுவாள். ஏன்னா உத்கிரமம் பண்ணுறது, அது மேலே வருது பிராணன். அவளை வாங்கோன்னு கூப்பிடுறது, அதித்தியை கூப்பிடுறது. அது மாதிரி பிராணன் வெளியில் சத்வரம் வேகமாக வெளியேறியது. கத அசும் அப்படி இப்போ உயிர் போன உடனே, பிராணம் போன உடனே பதிதம் தைத்தியம் திருஷ்டுவா, கீழே விழுந்த அந்த அசுரனை பார்த்து ச வாசவாக தேவாக, வாசவனோடு கூட, வாசவன இந்திரன், இந்திரனோடு கூடிய தேவர்கள் கத அசும் ரெண்டு பேருமே மாற்றி படிச்சால் கத அசும் தான், குறில் தான் அது. तुष्टुभूतां तदा देवी चामुण्डां कालिकां तथा ववुः वाताः शिवाः अतत्र दिशश्च विमलावृषम्. ஓகே, ஸோ அவர்கள்லாம் தேவர்கள் இந்திரனோடு கூட உள்ளவர்கள் துஷ்டுபுகுன்னு ஸ்துதி பண்ணுறது. அப்படி சந்தோஷத்தில் ஸ்துதி பண்ணுறா. தாம் ததா தேவி, அந்த தேவியை ஸ்துதி பண்ணார்கள். சாமுண்டாம் காளிகாம் ததா. ஏன்னா இப்போ வந்து அம்பிகை ஒன்றும் யுத்தமே பண்ணல, அம்பிகை வெடி பார்த்துட்டு இருக்கா. சாமுண்டியும் காளிகையும் தான் யுத்தம் பண்ணியிருக்கா. அவள் ரெண்டு பேரையும் பார்த்து ஸ்துதி பண்ணுறா தேவர்கள் எல்லாரும். வவுகு வாத்தாகா சிவாஹா, சிவான்னு அந்த மங்களமான காற்று வீசியது. வாத்தான காற்று. ஸோ அந்த காற்றெல்லாம் மங்களமாக வீசுறது. இப்போது பெரிய ராஜா போயிட்டான். திசஷ்ட விமலாபிருஷம், அப்படி திசைகள் எல்லாமே நான் நிர்மலமாக எடுத்து, இல்லாட்டினா ஒரு அசுரன் இருக்கான், அந்த காற்றே ஒரு அசுரத்தரமாக இருக்குது. இப்போ எல்லா திசைகள் எல்லாருமே அமைதியாக அடங்கிவிட்டது. बभूवुश्च अग्नयोः होमे प्रदक्षिण शिखाः शुभाः हतशेषाश्च ये दैत्याः प्रणम्य जगदम्बिकाम्. அக்னேயக பபூஷ்ச அக்னேயக ஹோமே, அக்னிகள். ஏன்னா அக்னிகள் மொத்தம் எத்தனை அக்னின்னு பார்த்தோன்னா ஒரு 49 அக்னி சொல்லிவிடுறான். பாகவத்தில் பார்த்தோம்னா 49 அக்னி வந்துடுது. அதில் சப்தார்ச்சின்னு பேர் 7, அந்த 7 கணங்கள், அந்த 7 கணங்கள், அதனால் ஒரு 49 சொல்லிவிடுறான். 7 சப்தார்ச்சினே பேர். ஸோ அப்படி அக்னிகள் எல்லாமே ஹோமத்தில் பிரதட்சிண சிக்காக, பிரதட்சிணம் வருதுன்னு சொன்னாலே அக்னி வளையம் பிரதட்சிணமாக வந்தாலே நல்ல சகுனம். அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறது. எப்போவுமே அதட்சிணம் சொன்னானா இடது வலமாக சுற்றினானா அது வந்து கெட்ட நிமித்தம்னு ஆகிடும். அதனால் இப்போ ஹோமங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறது. ஏன்னா சும்பன் போயிட்டான். பிரதட்சிண சிக்காக ஜுவாலை வந்து அப்படியே வலது அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பிரதட்சிணமாக சுற்றியது, சுபமாக இருந்தது. ஹதசேஷாக ஏ தைத்தியாக, ஸோ செத்தவர்கள் போக மீதி, ஹதசேஷாக யாரெல்லாம் செத்து போயிட்டாலும் அவளை போக மீதி உள்ளவ தைத்தியாக அசுரர்கள். ஜெகதம்பிகாம் பிரணம்ய, ஜெகதம்பிகையாக அவளை வணங்கி. இப்போ எல்லாரும் பாதாளத்துக்கு போக வேண்டியதானே அடுத்தது. यत्वा आयुधानि ते सर्वे पातालं प्रययुः नृप एतत् ते सर्वम् आख्यातं देव्याः चरितम् उत्तमम्. ஸோ ஆயுதானி தெக்துவா, எல்லாரும் அவள் கையில் இருந்த ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு சர்வே பாதாளம் பிரயு, எல்லாரும் பாதாளத்துக்கு போயிட்டா. இனி இங்கே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, ராஜாவே போயாச்சு. அதெல்லாம் மீதி இருந்த அசுரர்கள் எல்லாரும் பாதாளத்திற்கு சென்றார்கள். ஹே நிருப்ப, ஹே ஜனமே ஜெயா, ஏதத்தே சர்வம் ஆக்கியாத்தம், எல்லாம் உனக்கு சொல்லிட்டேப்பா, கதை எல்லாம் ஃபுல்லாக சொல்லியாச்சு. தேவியாக சரித்தம் உத்தமம், தேவியோட சரித்திரம். ஏன்னா முன்னாடி மகிஷாசுர வதத்தை பற்றி பார்த்தா,
பார்த்தோம். இப்போ வந்து சும்ப நிசும்ப வதம், ரத்த பீஜ வதம், இப்படி எல்லா வதமும் முடிஞ்சுது. தேவி மகாத்மியத்தில் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்று தேவி மகாத்மியத்தில் கிடையாது நமக்கு இல்லையா. அதுக்கப்புறம் சூரத்தன்லாம் தபஸ் பண்ணுறது, தேவியை நோக்கி தபஸ் பண்ணுறது, அப்படி போயிடும் கதை. ஸோ ஏத்தத்தை அதே மாதிரி தான் இதுலேயும் கண்டினியூ ஆக போகிறது. ஏத்தத்தே சர்வமாக்கியாத்தம் தேவியாக சரித்தம் உத்தமம், இந்த சரித்திரத்தை முழுசுமாக சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற. त्यक्त्वा आयुधानि ते सर्वे पातालं प्रययुः नृप एतत् ते सर्वम् आख्यातं देव्याः चरितम् उत्तमम् शुम्भादीनां वधं चैव सुराणां रक्षणं तथा एतत् आख्यानकं सर्वं पठन्ति भुवि मानवाः. ஸோ சும்பன் முதலியவர்களுடைய வதத்தை பற்றி சொல்லிட்டேன். சுராணாம் ரக்ஷணம், தேவர்களை எல்லாம் எப்படி அவள் காப்பாற்றினா, தேவி காப்பாற்றினாங்கிறதையும் சொல்லிட்டேன். ஏதது ஆக்கியானகம் சர்வம், இந்த நான் சொன்ன இந்த கதையெல்லாம் புவி மானவாகா படந்தி, யாரெல்லாம் இந்த பூமியில் இதெல்லாம் படிக்கிறாளோ, இந்த நான் சொன்ன இந்த கதையெல்லாம் யாரெல்லாம் படிக்கிறாளோ, அப்புறம் சுண்வந்தின்னு அடுத்த லைனில் வருது. கரெக்டு. Sorry. शुम्भादीनां वधं चैव सुराणां रक्षणं तदा एतत् आख्यानकं सर्वं पठन्ति भुवि मानवाः शृण्वन्ति च सदा भक्त्या ते कृतार्थाः भवन्ति हि अपुत्रः लभते पुत्रान् निर्धनश्च धनं बहु. யாரெல்லாம் கேட்குறாளோ சுண்வந்தி சதா எப்போது இதை கேட்குறாளோ பக்தியோடு கேட்கணும். தே கிருத்தார்த்தாக பவந்திஹி, ஸோ ரொம்ப நன்றியுடையவர்களாக ஆகுவார்கள். கிருத்தார்த்தம்னு சொன்ன அவள் செய்ய வேண்டியதை செய்தாச்சு, அதனால தேவிக்கு செய்ய வேண்டியது செய்தாச்சுன்னு சொன்னான்னு தேவிக்கு நன்றியோடு இருக்கக்கூடியவர்கள். தேவி நம்மளை படைச்சிருக்கா, அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அது நம்ம அவளை சுதி பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அப்படி கிருத்தார்த்தாக தான் பிறந்த காரணத்தை அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அபுத்திரக லபதே புத்திரன் இல்லாதவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிர்தனஷ்ட தனம் பகு, பணம் இல்லாதவன் ஏழைக்கு நிறைய பணம் கிடைக்கும். இந்த ஆக்கியானத்தை கேட்டாலே இதெல்லாம் கிடைக்குங்கிறாங்க. सदा भक्त्या ते कृतार्थाः भवन्ति हि अपुत्रः लभते पुत्रान् निर्धनश्च धनं बहु. रोगी च मुच्यते रोगान् सर्वान् कामान् अवाप्नुयात् शत्रुतः न भयं तस्य य इदं चरितं शुभं शृणोति पठते नित्यं முக்திமான் ஜாயதே நரஹ. ஸோ ரோகி யாரெல்லாம் ரோகத்தோடு இருக்காளோ, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காளோ, முச்சத்தே ரோகாத், அந்த ரோகத்துலேருந்து விடுபடுவார்கள். முச்சத்தே விடுபடுவார்கள். சர்வான் காமான் வாப்னியா, அது வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், எல்லா விருப்பங்களையும் அடைவார்கள். சத்ருதக ந பயம் தஸ்யா, யாரா எதிரி இருந்தால் அந்த பயம் கிடையாது அவனுக்கு, எதிரியோட இந்த பயம் எல்லாம் போயிடும் அவனுக்கு. இதம் சரிதம் சுபம், இந்த சுபமான இந்த சரித்திரத்தை சுணோதி படத்தே, யார் கேட்குறாளோ யார் படிக்கிறாளோ நித்தியமே படிக்கக்கூடியவர்கள். முக்திமான் ஜாயத்தே நரக, ஸோ அதனால் முக்தி அடையவர்களாக ஆகிவிடுவார்கள். முக்திமான் ஜாயத்தேன்னு பிறப்பே கிடையாது, முக்திமான் ஜாயத்தேன்னு ஏற்பட்டு விடுவார்கள், முக்தியை அடைந்து விடுவார்கள்னு அர்த்தங்க. நரக, அப்படிப்பட்ட ஒரு நரனுக்கு எப்போவுமே முக்தி அடைந்து விடுவான், அவனுக்கு திருப்பி பிறக்க வேண்டியது கிடையாது. सर्वान् कामान् अवाप्नुयात् शत्रुतः न भयं तस्य य इदं चरितं शुभं शृणोति पठते नित्यं मुक्तिमान् जायते नरः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसामुस्यां संहितायां पञ्चमस्कन्धे शुम्भवधो नाम एकत्रिंशोऽध्यायः. सर्वमस्तु. अथ द्वात्रिंशोऽध्यायः. जनमेजय उवाच महिमा वर्णितः सम्यक् चण्डिकायाः त्वया मुने तेन च आराधिता पूर्वं चरित्रत्रययोगतः. ஜனமேஜயன் இப்போ வந்து கேட்குறார், யார்கிட்ட? வியாசர்கிட்ட கேட்குறார் ஜனமேஜே. மகிமா வர்ணிதக, தேவியோடைய மகிமையெல்லாம் நல்லா வர்ணனை பண்ணிட்டேன் நீங்கள். சம்யக், நல்லா பண்ணியிருக்கேன்.
சண்டிகாயாக துவயா முனே உங்களால் முனிவரே உங்களால் சண்டிகையோட அந்த மகிமையெல்லாம் சொல்லப்பட்டது. கேனச்ச ஆராதிதா பூர்வம், யார் இவளை இப்படி ஆராதிச்சிருக்கா? இப்போ எல்லாரும் ஆராதிக்கணும்னு சொல்கிறேன், எல்லாரும் இதை சொல்லணும், சரித்திரத்தை படிக்கணும்னு சொல்லணும்னு சொல்கிறேன். யார் இதுக்கு முன்னாடி இதை ஆராதிச்சிருக்கா? யாரால் ஆராதிக்கப்பட்டாள்? சரித்திர திரய யோகத்தக, அதாவது தேவி மகாத்மியா யார் படித்தான்னு அர்த்தம். அதில் தான் 3 சரித்திரம் வருது. அதாவது பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரம்னு 3 வருது இல்லையா? அந்த 3 சரித்திரத்தோடு கூட யார் படித்தான்னா தேவி மகாத்மியத்தை சொல்லி யார் இவளை முன்னாடி பூஜை பண்ணினான்னு கேட்குறான்னு ஜனமேஜய. प्रसन्ना कस्य वरदा तेन प्राप्तं बलं महत् आराध्य कामदां देवीं कथयस्व कृपानिधे. ஸோ பிரசன்னா கஸ்ய வரதா, பிரசன்னமாகி யார் ஸ்துதி பண்ணினால இவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரசன்னமாகி. கஸ்ய வரதா, யாருக்கு வரம் கொடுத்தாள் இவள்? கேன பிராப்தம் பலம் மகத்து, இப்படிப்பட்ட பலனை யார் அடைந்தார்? ஆராத்ய காமதாம் தேவியும், இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காமதாம் விருப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவியை ஆராதித்து யார் கேன யாரால் அவளுடைய பலனை அடைந்தார்கள். கதயஸ்வ கிருபாநிதியே, கிருபாநிதியான நீங்கள் இதை எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு கேட்குறார் ஜனமேஜயன். आराध्य कामदां देवी कथयस्व कृपानिधे. उपासना विधिं ब्रह्मन् तथा पूजा विधिं वद विस्तरेण महाभाग होमस्य च विधिं पुनः. ஸோ உபாசிக்கக்கூடிய விதி எப்படி, தேவி எப்படி உபாசனை பண்ணுறது? உபாசனைங்கிறது இடைவிடாத ப்ரேயருக்கு உபாசனைன்னு பேர். எப்பொழுதும் அது எண்ணெய் விழுற மாதிரி, எண்ணெய் வந்து பிசிறே இல்லாமல் விழும், லைனாக அப்படி விழும். தண்ணி அப்படி விழாது, தண்ணி பிசிறா அப்படி அங்கங்கே தெளிக்கும். ஆனால் எண்ணெய் மாதிரி தைலவத்துன்னு சொல்லுவாள், எண்ணெய் போல் அப்படி தொடர்ந்து உபாசிக்கணும் தேவியை. அதுக்கு பேர் உபாசனைன்னு பேர். ஸோ விதிம் பிரம்மன், அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. பூஜா விதிம் அதை எப்படி பூஜை பண்ண தேவிக்கு. விஸ்தரேன, விஸ்தாரமாக சொல்லுங்க மகாபாகியம் உடையவரே. ஹோமஸ்யச்ச விதிம், எப்படி ஹோமம் பண்ணணும், சண்டி ஹோமம் எப்படி பண்ணணும்னு கேட்குறாரு. उपासना विधिं ब्रह्मन् तथा पूजा विधिं वद विस्तरेण महाभाग होमस्य च विधिं पुनः. सूत उवाच इति भूपवचः श्रुत्वा प्रीतः सत्यवती सुतः प्रत्युवाच नृपं कृष्णः महामाया प्रपूजनम्. ஸோ சூத்தர் இங்கே நைமிஷாரண்யத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நாள் வியாசர் ஜனமேஜயன் தான் மாறி வந்துட்டு இருந்தது. இப்போ எங்கே பேஸ் கேம்ப்பு அங்கே நைமிஷாரண்யத்தில் சூத்தர் தான் இந்த சனகாதி முனிவர்களுக்கு இந்த யாகத்துக்கு நடுவில் கேப்பில் கதை சொல்லிட்டு இருக்கார். அந்த சூத்தர் இப்போ சொல்கிறார், இதி பூபவச்சக ஸ்ருத்வா, இப்படி ஜனமேஜயன் வியாசரை பார்த்து கேட்டு பிரீத்தக சத்தியவதி சுதக, சந்தோஷப்பட்ட சத்தியவதியுடைய பிள்ளையான அந்த வியாசர் நிருபம் கிருஷ்ணக பிரத்யுவாச்சா, கிருஷ்ணகன்னு பேர் யாருக்கு? வியாசருக்கு ஒரு பேர் இல்லையா, கிருஷ்ணத்வைபாயனர்னு அவருக்கு பேர். அந்த வியாசராகப்பட்டவர் நிருபம் அந்த ஜனமேஜயனிடம் பிரத்யுவாச்சா பதில் சொன்னார். மகாமாயா பிரபூஜனம், மகாமாயா என்று சொல்லக்கூடிய தேவியுடைய பூஜையை பற்றி அவர் சொன்னார்னு நைமிஷாரண்யத்தில் சூத்தர் சொல்கிறாருங்க. सूत उवाच इति भूपवचः श्रुत्वा प्रीतः सत्यवती सुतः प्रति उवाच नृपं कृष्णः महामाया प्रपूजनम्. व्यास उवाच स्वारोचिषे अन्तरे पूर्वं सुरतः नाम पार्थिवः बभूव परम उदारः प्रजापालन तत्परः. வியாசர் சொல்கிறார். இப்போ அடுத்த இங்கே வந்துட்டோம். வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட ஆன்சர் கொடுக்குறேன். ஸ்வாரோச்சிஷே அந்தரே, ஸ்வாரோச்சிஷ மனு 14 மனுக்கள் இருக்காளே பிரம்மாவோட, ஒரு நாளைக்கு 14 மனுக்கள்.
அதில் சுவாரோட்சிஷ மன்வந்தரத்தில் முன்னாடி சுரதன் என்ற பார்த்திவக ராஜா, பார்த்திவன் ராஜா, பூமிக்கு ராஜா, பிருத்விங்கிறது பூமி, பார்த்திவகன பூமியுடைய ராஜா. ஸோ அப்படி சுரதன் என்று ஒரு ராஜான் இருந்தான் அந்த மனுவோட ஆட்சியில். மனு இருக்கும் பொழுது பபுவ பரம உதாரக, ரொம்ப தாராள உடையவனவன், பிரஜாபாலன தத்பரக, பிரஜைகளை நன்றாக பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு ராஜா சுரதன் என்று இருந்தான் சுவாரோச்சிஷ மன்வந்தரத்தில். அந்தரம்னா மன்வந்தரம்ங்கிறன்னு எடுத்துக்கணுங்க. बभूव परम उदारः प्रजापालन तत्परः सत्यवादी कर्मपरः ब्राह्मणानां च पूजकः गुरुभक्तिरधः नित्यं स्वधार गमने रतः. गुरुभक्ति रतः. ओके, रतः. ஸோ சத்தியவாதி, சாரி, உண்மையே பேசக்கூடியவன். அந்த இவன் பொய்யே பேச மாட்டான்னு சொல்கிறதான். கர்மபரக, காரியத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பன். பிராமணானாம்ச பூஜைக்காக, பிராமணர்களை நன்றா, ஒரு ராஜாவோட வேலையே பிராமணர்களை நன்னா ரட்சிக்கணும். ஏன்னா அவள் பூஜையெல்லாம் பண்ணுவாள், யாகம் யக்கமெல்லாம் பண்ணுவாள், நாடு நன்னா சுபிட்சமாக இருக்கும். அதனால பிராமணியனாக இருக்கணும். பிரம்மண்யன்னு பேர். ராஜா பிராமண வாத்சலத்தோடு கூடியிருந்தான், அவனுக்கு பிரம்மண்யன்னு பேர். ஸோ அப்படி பிராமணனாம் பூஜைக்காக பூஜை பண்ணக்கூடியவனாக இருந்தான் அந்த சுரதன். குருபக்தி ரதக, குருட்ட ரொம்ப பக்தியோடு ஈடுபாடோடு இருக்கக்கூடியவன். நித்தியம் ஸ்வதாரகமனே ரதக, தன்னுடைய மனைவிகளோடு ஈடுபட்டு இருக்கக்கூடியவன். பிறத்தியாரோட மனைவியை ஆசைப்படாதவன் அர்த்தம். தாரன பெண்டாட்டி, தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா அப்படிங்கிற. சத்யவாதி கர்மபரஹ பிராமணானாம் ச பூஜகஹ குரு பக்தி ரதஹ நித்யம் ஸ்வதாரகமனே ரதஹ दानशीलः अविरोधी च धनुः वेद एकपारगः एवं पालयतो राज्यं म्लेच्छाः पर्वतवासिनः. धनुर्वेद एकपारगः, धनुर्वेदம். ஓகே, தானசீலகன்னு அவனுடைய எப்போவுமே சீலமாக தானம் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி தான தர்மம்லாம் பண்ணக்கூடியவன். ஸோ அவிரோதி, அவனுக்கு யாரும் விரோதியே கிடையாது. தனுர்வேத ஏகபாரகா, ஏன்னா சத்திரியர்களுக்கு தனுர்வேதம் நன்னா கற்றுருக்கணும். அது எஜுர்வேதத்தோட ஒரு அங்கம். அந்த தனுர்வேதத்தில் ரொம்ப பாரகன்னு கரை கண்டவன் அர்த்தம். ஸோ தனுர்வேதம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால வில்லால் யூஸ் பண்ணுறது, யுத்தத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சாமர்த்தியமுடையவன். ஏவம் பாலயத்தக ராஜ்யம், இவ்வாறு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது, பாலனம்னு அது ரட்சிக்கிறது, அந்த ராஜ்யத்தை எப்படி ரட்சிக்கும் பொழுது, மிளேச்சாகா பர்வதவாசினக, எங்கேருந்தோ வந்துட்டான் மிளேச்சர்கள்னு நான் இப்போ உள்ள கான்டெக்ஸ்டில் முஸ்லிம்ஸ்னு பேர். ஸோ அந்த மிளேச்சர்கள் பர்வதவாசினக, மலைகளில் இருந்தவர்கள். அவன் சண்டைக்கு வரா. இப்போ बलात् शत्रुत्वम् आपन्नाः सैन्यं कृत्वा चतुर्विधं हस्ति अश्वरथपादाति सहिताः ते मदोत्कटाः. ஸோ பலாத் சத்ருத்துவம் அப்பனாக வேணுன்ட்டு இவனுக்கு யாருமே இவன் போய் சண்டை போடவே மாட்டான். இவன் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் எல்லாத்தையும். ஆனால் அவள் பலாத்காரமாக எதிரித்தன்மையை அடைந்தார்கள். என்னவோ காரணம், இவனை பிடிக்கலை, இவனை கூட சண்டை போடணும், ஏன்னா பணம் வேணும், இவனோட ராஜ்யம் ஐஸ்வர்யமாக இருக்கும். அதனால பலாத்காரமாக எதிரித்தன்மையை அடைந்தவர்கள் சைன்யம் கிருத்வா சதுர்வித, 4 வித சேனையை அழிச்சுன்னு வந்துட்டான். மலையிலேருந்து வரும்போது 4 வித சேனை. ஹஸ்தி யானைப்படை, அஸ்வ குதிரைப்படை, ரதப்படை, பாதாதி காலாட்படை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். சகிதாகா, அதோடு கூட மதோத்கட்டாக, மதம் பிடித்தவர்கள், மதம் கொண்டவர்கள், நல்ல பலசாலிகளாக இருக்கா வர.
कोला विध्वंसिनः प्राप्ताः पृथ्वीग्रहणतत्पराः सुरतः सैन्यम् आदाय सम्मुखः समपद्यत. ஸோ கோலா வித்வம்சினகா இவ பேர் அந்த அந்த மலையிலேருந்து வந்தவர்களோட குரூப்புக்கு பேர் கோலா வித்வம்சிகள் அப்படின்னு பேர். அவள் வரா பிராப்தாக வந்தார்கள். பிருத்வி கிரகண தத்பராக பூமியை ஆக்கிரமிக்கணும் அப்படி அந்த மாதிரி ஆக்கிரமிக்கிறோட ஆசையோடு கூட வந்தார்கள். சுரதக சைன்யமாதாய சுரதன் என்ன பண்ணான் தன்னுடைய சைன்யத்தை எடுத்துகிட்டு போகிறான் சண்டைக்கு. சம்முக சமபத்தியத்தை அவளுக்கு நேருக்கு நேர் நின்று நிற்கிறான் சண்டை போடுறதுக்கு ரெடியா. कोला विध्वंसिनः प्राप्ताः पृथ्वीग्रहणतत्पराः सुरतः सैन्यमादाय सम्मुखः समपद्यत. युद्धं समभवत् घोरं तस्य तैः अतिदारुणैः म्लेच्छानां तु बलं स्वल्पं राज्ञः तद् बलम् अद्भुतम्. ஸோ 2 பேருக்கு யுத்தம் நடக்கிறது. கோரம் யுத்தம் அபவத்து ஏற்பட்டது, கோரமான யுத்தம். தஸ்ய தைஹி ஆறு அந்த சுரதனுக்கும் தைஹி அந்த கோலா வித்வம்சிகளுக்கும் நடுவில் அதிதாருணகி ரொம்ப கொடியவர்கள் அவர்கள். அவளோட சண்டை. மிளேச்சானாம் தூ பலம் சொல்பம். ஆனால் அவள் வந்தவாளுக்கு பெரிய படை இல்லை, பெரிய படைன்னு சொல்ல முடியாது, சொல்பமாக இருக்குது, ரொம்ப கம்மியான படை தான். ஆனால் ராஜாவுடையது ராஜ்ஞகா ராஜாவுடைய தத்பலம் அத்புதம், அற்புதமான பலம். இவங்ககிட்ட இருக்கிற பலம் வந்து சேனை வந்து பெரிய சேனை, அவளுடைய படை கம்மி படை. அப்படி சண்டை போடுறான். तथापि तैः जितः युद्धे दैवात् राजा पराजितः भग्नश्च स्वपुरं प्राप्तः सुरक्षं दुर्गमण्डितम्. இருந்த போதிலும் ததா அபி அப்ப கூட அவ ஜெயிச்சிட்டான். யாரு கம்மி படை வச்சுட்டு அந்த முஸ்லீம் அவளை மலேச்சர்கள் ஜெயித்தார்கள். யுத்தத்தில் ஜெயித்தார்கள். தைவாத் ராஜா பராஜய. தைவன விதி, விதி அவனுக்கு இப்போ தோக்கணும்னு இருந்தது, தோத்து போயிட்டான் ராஜா. பராஜிதக தோற்றான். பக்ரஷ சூரக்ஷம் துர்கமண்டிதம் ஸ்வபுரம். எப்படி கோட்டை கொத்தலமெல்லாம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய ஊர் ஸ்வபுரம், தன்னுடைய ஊருக்குள்ளே வரான். பிராப்தக எப்போவுமே சண்டை ஊருக்கு வெளியில் நடக்கும். ஸோ வெளியில் சண்டையெல்லாம் போட்டுட்டு தோற்று போயிட்டு திருப்பி உள்ளே வரான், தன்னுடைய கோட்டைக்குள்ளே நுழைந்தான். சூரக்ஷம் துர்கமண்டிதம், துர்கன்னு கோட்டை, கோட்டைக்குள்ளே அப்படியே ரட்சிக்கப்பட்ட கோட்டைக்குள்ளே தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்தான். तथा अपि तैः जितः युद्धे दैवात् राजा पराजितः भग्नश्च स्वपुरं प्राप्तः सुरक्षं दुर्गमण्डितम्. चिन्तयामास मेधावी राजा नीतिविचक्षणः प्रधानान् विमना दृष्ट्वा शत्रुपक्षसमाश्रितान्. ஸோ மேதாவி ராஜா, நல்ல புத்திசாலி, நல்ல மேதசோடு கூடியவன், புத்திசாலியான ராஜா. நீதி விசக்ஷண, நீதி நியாயமெல்லாம் நன்றாக தெரிந்த ராஜா. விசக்ஷணகன்னு நன்றாக அறிந்தவன், அப்படிப்பட்ட ராஜா. சிந்தையாமாச யோசிக்கிறான். இப்போ யோசிக்கிறான் உள்ள வந்து. பிரதானான் விமனா திருஷ்டுவா. பிரதானான்னு சொன்னால் பிரதானப்பட்டவர்கள் யார்? மந்திரி பிரதானிகள். ஸோ மந்திரி பிரதானிகள் எல்லாம் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கா. ஐயோ ராஜா தோற்று போயிட்டானே அப்படின்னு அவளெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கா. என்ன பண்ணுறது, இப்போ நம்மளை எதிர்கட்சியெல்லாம் என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே. சத்ருபட்ச சமாஷ்ரிதான். இப்போ என்ன பண்ணிட்டாவா, எதிர்கட்சியோடு சேர்ந்துட்டான். எப்பவுமே இந்த ராஜா நமக்கு யூஸ் இல்லைன்னு சொன்னான்னா எதிர்கட்சியோடு சேர்ந்துருவான், அவனோட ஆதாயம் நமக்கு தேவைன்ட்டு. ஸோ சத்ருபட்ச சம ஆசிரிதான், எதிரிபட்சத்தை ஆசிரித்து கொண்டார்கள் தன்னுடைய மந்திரிகள் எல்லாம். அதை பார்க்குறான். ஸோ திருஷ்டுவா, அதை பார்த்து चिन्तयामास मेधावी राजा नीतिविचक्षणः प्रधानान् विमना दृष्ट्वा शत्रुपक्षसमाश्रितान्. स्थानं गृहीत्वा विपुलं परिकादुर्गमण्डितं कालप्रतीक्षा कर्तव्या किं वा युद्धं वरं मतम्. ஸோ பரிகாமண்டிதம், பரிகான்னு சொன்னா அகழி எல்லாம் அந்த கோட்டைக்கு சுற்றி அகழி தோண்டி வச்சிருப்பா இல்லையா, அந்த அகழியோடு கூடிய அந்த ஊர்
விபுலம் ஸ்தானம் கிரகித்வா. ஸோ அந்த பெரிய ஊர், ஸோ அதை வந்து அதில் இருந்துட்டு கிரகித்வான்னு அதில் உள்ளே இருந்துட்டு காலப்பிரதீஷா கர்த்தவியா. இப்போ நம்ம காலம் இவ வந்து உள்ளே வராளா வரலையா என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணணுமா. கிம் வா யுத்தம் வரமதம், திருப்பி யுத்தம் பண்ணலாமா, அதுதான் சரியா அப்படின்லாம் யோசிக்கிறான் இந்த ராஜா சுரத. ஸ்தானம் கிரஹீத்வா விபுலம் பரிகதுர்கமண்டிதம் கால பிரதீட்சா கர்த்தவ்யா கிம் வா யுத்தம் வரமதம். மந்திரிணः சத்ருவசகாः மந்திரயோக்யாः ந தே கில கிம் கரோமி இதி மனசா பூபதிः சம் அசிந்தயத். சத்ருவசத்தில் போயிட்டா, சத்ருக்களோட வசத்தில் இந்த மந்திரிகள்லாம் போயிட்டா. மந்திரினக மந்திரயோகியாக. இப்போ அவள்கிட்ட போய் ஆலோசிக்கிறதே பிரயோஜனம் இல்லை. அவள் எதிர்கட்சியில் இருக்கும்போது அவள் கூட மந்திராலோசனை பண்ணினா என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? அவள் ஏதாவது ராங்காக தான் டைரக்ட் பண்ணுவாள். அதனால் மந்திர யோகியாக ந தேக்கில, அவர்கள் இப்பொழுது மந்திராலோசனை பண்ணதுக்கு யோக்கியதே கிடையாது அந்த மந்திரிகளுக்கு. கிம் கரோமி, நான் இப்போ தனியாயிட்டேன், என்னோட மந்திரிகளே என் எதிரி பக்கத்தில் போயிட்டான். ஸோ நான் மனசா பூபதிக்கு சம் அச்சிந்தையத்து, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தனியாக உட்காந்து யோசிக்கிறான் இந்த ராஜா. மந்திரிணः சத்ருவசகாः மந்திரயோக்யாः ந தே கில கிம் கரோமி இதி மனசா பூபதிः சம் அசிந்தயத். கதாசித்தே கிரஹீத்வா மாம் பாபாச்சாராः பராஸ்ருதாः சத்ருभ्यः அத பிரதாஸ்யந்தி ததா கிம் வா பவிஷ்யதி. பாப ஆச்சாராகன்றார். மந்திரிகள்லாம் பாபத்தை ஆச்சரிக்கக்கூடியவர்கள், கடைபிடிக்கக்கூடியவர்கள். அதாவது மித்திரனோட நேர அந்த எதிரிகளிவா. மித்திரனோட டெஃபினிஷன் எடுத்து கஷ்ட காலத்தில் கூட இருக்கணும் தான் மித்திரன்னே பேர், ஃப்ரெண்டுன்னு பேர். இவெல்லாம் அப்படி இல்லை. அதனால் பாப ஆச்சாராக பர ஆசிரிதாக, பிரத்தியார ஆசிரியத்துக்கு போயிட்டா, எதிரிகளை ஆசிரியத்துக்கு போயிட்டா இவா. ஸோ மாம் கிரகித்வா, என்ன பிடிச்சு கொடுத்துருவா. சிலப்போ அவள் நல்ல பின்னாடி இருந்து ஸ்பை ஒர்க் பண்ணி நேரம் பார்த்து என்ன பிடிச்ச வகையில் ஒப்படைச்சாலும் ஒப்படைப்பான். ஸோ மாம் கிரகித்வா கதாச்சித், ஒருவேளை தே சத்ருபியக அத பிரதாசியந்தி, என்ன பிடிச்ச அவள் கையில் ஒப்படைப்பாளோ. இவன் ஓடி வந்திருக்கான், யுத்தத்துலேருந்து தப்பிச்சா போயிச்சான்னு ஓடி வந்திருக்கான். இவா என்ன பிடிச்ச அவ கையில் கொடுத்தாலும் கொடுத்துருவா. பிரதாசியந்தி, நன்றாக கொடுத்து விடுவார்கள். சத்ருபியக, அவ எதிரிகள் இடத்தில். ததா கிம்பா பவிஷ்யதி, அப்படி நான் அவர்கள்ட்ட போயிட்டேனானா என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். கதாசித்தே கிரஹீத்வா மாம் ஆச்சாராः பராஸ்ரிதாः சத்ருभ्यः அத பிரதாஸ்யந்தி ததா கிம் வா பவிஷ்யதி. பாப புத்திஷு விஸ்வாசः ந கர்த்தவ்யः கதாச்சன கிண்ண தேவை பிரகுர்வந்தி ये लोभवशका नराः. प्रातरं पितरं मित्रं सुहृदं बान्धवं तथा कुरुं पूज्यं द्विजं द्वेष्टि लोभाविष्टः सदा नरः. ஸோ பாப புத்திஷு விஸ்வாசக ந கர்த்தவியகன்ட்டான். பாப புத்தி உடையவர்கள்ட்ட போய் நம்பிக்கை வைக்கப்படாது. அவன் பாப்பி, அவன் நல்லது செய்ய மாட்டான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் நம்பிக்கை வைக்கலாமா? ந கர்த்தவியக, செய்யக்கூடாது. கதாச்சன ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. கிண்ண தேவை பிரகுர்வந்தி ஏ லோபவசக நரகாக, அவள் என்ன வேணால் செய்வாள். கிம்ன அவள் என்ன தான் செய்ய மாட்டாங்கிற. கிம்ன வைத்தே பிரகுர்வந்தின்னு என்ன தான் அவள் செய்ய மாட்டா. பாவிகள் என்ன வேணால் செய்வாவா. ஏன் லோபவசகானராக, எல்லாம் லோபத்துக்கு ஆட்பட்டவர்கள். ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படி லோபிகளாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், நராகா மனிதர்கள். பிராதரம் பிதரம் மித்ரம், யார் பிரதரையோ அப்பாவையோ மித்ரன் ஃப்ரெண்டையோ, சுகிருதம் நமக்கு நன்மையை நாடக்கூடியவர்களுக்கு பேர் சுகிருத்து, நமக்கு நல்லதே நினைக்கக்கூடியவா. அப்படிப்பட்ட சுகிருத்துக்களையோ பந்துக்களையோ, ததா குரும் தன்னுடைய குருவையோ, பூஜ்யம் துஜம் அதாவது யாரெல்லாம் பூஜிக்க தகுந்த அந்த பிராமணர்களையோ, துவேஷ்டி லோபாவிஷ்ட சதா நரக, அவாகிட்டெல்லாம் கூட அதாவது துவேஷத்தை காட்டுவார்கள். ஏன்னா இவாளால் ஒன்றும் ஆக வேண்டியது இல்லைன்னு சொன்னாலும் இவாளை துவேஷிக்க ஆரம்பிச்சுடுவா. இது ஆண்களுடைய இது நரர்களுடைய சுபாவம். இது லோப ஆவிஷ்டகன்னு, லோபத்தினால் மூழ்கடிக்கப்பட்டவர்கள். சதா நரக, எப்பொழுதுமே மனிதன் லோபத்துக்கு ஆட்பட்டவன். அதனால இவாளெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவுக்கு வரான் அந்த ராஜா.
ये लोकवशगा नराः भ्रातरं पितरं मित्रं सुहृदं बान्धवं तथा गुरुं पूज्यं निजं द्वेष्टि लोभाविष्टः सदा नरः तस्मात् मया न कर्तव्यः विश्वासः सर्वथा अधुना मन्त्रिवर्गे अतिपापिष्टे शत्रुपक्ष समाश्रितः தஸ்மாத் ஆகவே மயா விஸ்வாசக ந கர்த்தவியக. அப்போது நான் நிச்சயமாக நம்பப்படாது இவாளெல்லாம் சர்வதா நிச்சயமாக அதுனா இப்போ எஸ்பெஷலி நமக்கு தெரியறது இவாளெல்லாம் எதிரி கட்சியில் இருக்கான்ட்டு, அதனால இவாள்கிட்ட நம்பிக்கவே படாது. மந்திரி வர்க்கே அதி பாபிஷ்டே, மந்திரி வர்க்கம் எல்லாம் மந்திரி கூட்டம் எல்லாமே பாபத்தில் இருக்கா இவா, பாப்பிகளாக இருக்கா இவா. ஸோ அதிபாபிஷ்டர்களாக இருக்கார்கள். சத்ருபட்ச சமாஷ்ரிதே, சத்ருபட்சத்தோடு கூட எதிரி கட்சிகளோடு கூட ஆஷ்ரிதம் அவளோட ஆசிரியத்தில் போயிட்டா இவாள்லாம். तस्मात् मया न कर्तव्यः विश्वासः सर्वथा अधुना मन्त्रिवर्गे अतिपापिष्टे शत्रुपक्षः समाश्रिते इति सञ्चिन्त्य मनसा राजा परमदुर्मनाः एकाकी हयम् आरुह्य निर्जगाम पुरात् ततः. ஸோ மனசா ராஜா மனசில் அப்படி யோசிக்கிறான். பரமதுர்மனாக ரொம்ப வேதனை, துர்மனான வேதனை, பயங்கர வேதனையோடு இருக்கக்கூடிய அவர் இது சஞ்சிந்தே இவ்வாறெல்லாம் யோசிச்சு ஏகாக்கி தனியாக தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறான். இப்போ ஏகாக்கி தனியாக ஹயமாருகிய ஒரு குதிரை எடுத்துட்டான், கிளம்பி போயிட்டான். நிர்ஜகாம புறாத்ததக, அந்த ஊரை விட்டு வெளியேறினான். இனிமேல் இந்த ஊரில் இருக்கிறது சேஃப்டி கிடையாது, எதிரிகளை ஒப்படைச்சிடுவா, அவள் நம்மளை நிறைய இது துன்பம் கொடுப்பா இல்லையா, அதனால தப்பி கிளம்பி போயிட்டான். புறாத்ததக, அந்த ஊர்லேருந்து கிளம்பினான். संचिन्त्य मनसा राजा परमदुर्मनाः एकाकी हयम् आरुह्य निर्जगाम पुरात् ततः. असहायः अथ निर्गत्य गहनं वनम् आश्रितः चिन्तयामास मेधावी क्व गन्तव्यं मया पुनः. சகாயமே கிடையாது, யாருமே கூட கிடையாது, தனியாக இருக்கான் அவன். ஸோ அசகாயக அத நிர்கத்தியன வெளியேறி ககனம் வனம் ஆசிரியர் ஒரு வனத்துக்கு வந்துட்டான். ஒரு பெரிய வனம், ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே வந்துட்டு சிந்தையாமாச யோசிக்கிறேன். மேதாவின்னு புத்திசாலியான அந்த ராஜா குவா கந்தவியம் மையா பண்ணுங்க, இனி எங்கே போகிறதுக்கு, இவ்வளோ பெரிய டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், இனி எங்கே நம்ம போனோம் அப்படின்னு யோசிக்கிறேன். चिन्तयामास मेधावी क्व गन्तव्यं मया पुनः. योजनत्रयमात्रे तु मुनेराश्रमम् उत्तमं ज्ञात्वा जगाम भूपालः तापसस्य सुमेधसः. யோஜனத்ரய மாத்திரே தூ, திரய யோஜனை 3 யோஜனை தூரம்னா ஒரு 30 மைல், நியர்லி ஒரு 30 மைல் கிட்ட போயிட்டு முனேகே ஆசிரமம் உத்தமம் உள்ளே போயிட்டே இருக்கான்னு பார்த்தா ஒரு முனிவரோட ஆசிரமம் வருது. உத்தமமான ஆசிரமத்துக்கு வரான். ஞாத்வா, அது அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுண்டு ஜகாம பூபாலக, அங்கே போய் அடைந்தான். தாபசஸ்ய சுமேதசக, ஒரு தபஸ் பண்ணக்கூடியவர் முனிவர், அவர் பேர் சுமேதஸுடைய அந்த ஆசிரமத்திற்கு இவன் போய் சேர்ந்தான். योजनत्रयम् आत्रेतु मुनेः आश्रममुत्तमम् ज्ञात्वा जगाम भूपालः तापसस्य सुमेधसः. बहुवृक्ष समायुक्तं नदीपुलिन संश्रुतं ஸ்வாபதாகீர்ணம் கோகில அராவ மண்டிதம். பகுவிருட்ச சமாயுக்தம், பெரிய வனம் இல்லையா, அந்த வனத்தில் நிறைய மரங்கள் இருக்குது, பல விருஷங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, சமாயுக்தம் கூடியவையாக. நதி புலின்னு சம்சிதா, அங்கே ஒரு நதி வேறு ஓடிட்டு இருக்கு பக்கத்தில், அந்த ஆசிரமத்து பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. அதோடைய மணல் குன்றுகள்லாம் இருக்குது. புலினம்னா மணல் குன்றுகள், அதோட மணல் மேடு, அப்படிப்பட்ட மணல் மேடோடு இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு நிர்வைர எதிரியே இல்லையாம், அதாவது ஒரு சிங்கம் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு மான் இருக்குது,
அப்படி ஒன்றுக்கொன்று எதிரியே உள்ள மிருகங்கள் எல்லாரும் எல்லாம் சேர்ந்துருக்கு, வைரம் இல்லாமல் விரோதம் இல்லாமல். ஏன்னா அந்த முனிவரோட சாநித்தியம் இருக்கிறதுனால அந்த மிருகங்கள்லாம் அமைதியாக இருக்கான். ஸோ ஸ்வாபதா கீர்ணம், ஸ்வாபதான கார்னிவாரஸ் அனிமல்ஸ்னு, அதாவது சிங்கம் புலி அந்த மாதிரி உள்ள மிருகங்கள். ஸோ அந்த விலங்குகள் எல்லாம் கூட விரோதம் இல்லாமல் பக்கத்துலேயே முயல் ஓடுறது, மான் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவைகளோடு சேர்ந்து இருக்கா இந்த கார்னிவாரஸ் அனிமல்ஸு, பெரிய விலங்குகள். கோகில அராவ மண்டிதம், குயில்கள்லாம் கூவின்னு இருக்கு. அராவன்னா என்னது? சவுண்டு. குயிலுடைய சவுண்டெல்லாம் கூடியதாக அந்த ஆசிரமம் ரொம்ப அழகாக இருக்கு. பகு விருட்ச சமாயுக்தம் நதி புலின சம்ஸ்ருதம் நிர்வைர ஸ்வாபதா கீர்ணம் கோகில அராவ மண்டிதம் शिष्य अध्ययन शब्द आट्यम मृगयूत शत आवृतम निवार अन्न सुपक्व आट्यम सुपुष्प फलपादपम. शिष्य अध्ययனம், சிஷ்யர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கா, வேதம் படிச்சுட்டு இருக்கா இல்லையா முனிவர்கிட்ட, அவளுடைய சத்தம் அங்கே இருக்குது. ஸோ வேத கோஷம் கேட்குறது, சப்த ஆட்யம் அப்படி ரிச்சாக அந்த வேத கோஷம் கேட்டுண்டு, மிருகயூத்தன்னு பெரிய பெரிய விலங்குகள், அது சத ஆவிரதம், நூற்றுக்கணக்கான மிருகங்கள் அங்கே சுற்றி இருக்குது அந்த ஆசிரமத்தை சுற்றி. நீவார அன்ன சூபக்வாட்யம், நீவார அன்னம் சொன்னால் ஒரு டைப் ஆஃப் ரைஸ், அவ்வளோதான், ஒரு விதமான அரிசி, அது காட்டரிசின்னு சொல்லுவாள். ஸோ அப்படிப்பட்ட அரிசி, அன்ன சூபக்வாட்யம், அன்னத்தோட மனம் வருது அப்படியே. அந்த ரைஸை சமைச்சிருக்கா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அதோடைய அந்த பக்குவப்படுத்தப்பட்ட அந்த அரிசி, அந்த சாதம், ஆட்யம் சுபுஷ்ப பல பாதபம், நல்ல புஷ்பங்கள் நிறைந்ததாகவும் பல பழங்கள் நிறைந்ததாகவும். பாதபம்னா மரங்கள்னு அர்த்தம், பாதப்பன்னா மரங்கள். ஸோ வேரினால் குடிக்கிறதுங்கிறதுனால பாதப்பன்னு அர்த்தம். பாதன்னா கால், மரத்தோடு வேர் தான் மரத்தோட கால். அது பான்னு சொன்னால் பீயத்தே குடிக்கிறது, எந்த தண்ணி விட்டு அங்கே தானே காலில் தானே விடுறோம் மரத்தோட வேரில், அதனால பாதப்ப. அங்கிரிப்ப அதுக்கெல்லாம் மரம்னு அர்த்தம். அங்கிரின்னா கால், அங்கிரிப்பன்னா அங்கிரியா பீயத்தேன்னு சொல்லுவோம், அதாவது காலால் குடிப்பது, காலால் தண்ணி விட்டால் குடிக்கிறது, அதனால அதுக்கு பாதப்ப. எல்லாம் அர்த்தத்தோடு தான் இருக்கும் சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட மரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ओम धूम सुगंधेन प्रीतिदं प्राणिनां सदा वेदध्वनि समाक्रान्तं स्वर्गात् अपि मनोहरम्. ஹோமதூமம், ஏன்னா ஆசிரமத்தில் எல்லாம் ஹோமம் நடக்கிறது, அதோடைய புகை அப்படி சுகந்தேன, அந்த புகையோட வாசனை அப்படி வருது. பிரதீதம் பிராணினாம் சதா. ஸோ அங்கே பிராணிகள்லாம் சுகந்தேன பிரதீதம்னு அந்த மனத்தினால ஓடி வருது, இங்கே தான் கிடைக்காதான்னு சொல்கிறதா. அப்படி அந்த மாதிரி இழுக்கப்பட்ட அந்த பிராணிகள் எப்பொழுதும் வேதத்வனி சமாக்கிராந்தம், எப்பொழுதும் வேத சப்தம் வேற கேட்டுட்டே இருக்குது. ஸ்வர்காதபி மனோகரம், சொர்க்கத்தை விட இது பயங்கர சொர்க்கமாக இருக்கும், அப்படியே மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம். वेदध्वनि समाक्रान्तं स्वर्गात् अपि मनोहरम्. दृष्ट्वा तम् आश्रमं राजा बभूव असौ मुदान्वितः वयं त्यक्त्वा मतिं चक्रे विश्रामाय द्विज आश्रमे. தம் ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை ராஜா திருஷ்வா, ராஜா பார்க்குறார், ஓ நல்லா இருக்கே இது. அசௌ பபூவ முதான்விதக, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ராஜாவுக்கு இந்த ஆசிரமத்தில் தங்கலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது அவருக்கு. ஸோ பயம் தெக்துவா, பயத்தை விட்டுட்டார். இனிமேல் யாரும் நம்மளை துரத்த மாட்டா, இந்த இடம் ரொம்ப சேஃபான பிளேஸாக இருக்குது, பயத்தை விட்டு விஸ்ராமாய த்விஜ ஆசிரமே விஸ்ராமாய, த்விஜர் அந்த பிராமணனுடைய ஆசிரமத்தில், யார சுமேதஸ், அந்த ஆசிரமத்தோட இவர் இருக்கக்கூடிய முனிவர்களோட பேர் சுமேதஸ். சுமேதஸுடைய அந்த ஆசிரமத்தில் விஸ்ராமாய ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, மதிம் சக்கரே மனதில் அதை எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டான், அதாவது நம்ம இங்கே தங்கலாம் அப்படின்னு நினைச்சார். दृष्ट्वा तम् आश्रमं तु राजा बभूव असौ मुदान्वितः वयं त्यक्त्वा मतिं चक्रे विश्रामाय द्विज आश्रमे.
आसज्य पादपे अश्वं तु जगाम विनयान्वितः दृष्ट्वा तं मुनिम् आसीनं सालच्छायासु संश्रितम्. ஸோ பாதப்பேன்னா மரத்தில். ஸோ அந்த மரத்தில் அஸ்வம் ஆசஜ்யா குதிரை கட்டினார். குதிரை எங்கே ஓடி போயிடப்படாது இல்லையா, குதிரையில் தானே வந்திருக்கார். ஸோ குதிரை அதில் ஆசஜ்யா கட்டி ஜகாம வினயான்விதக ரொம்ப வினயத்தோடு கூட, ஏன்னா முனிவரை வணங்கணும். அந்த இடத்துல ஒரு ஆசிரியம் கேட்க போகிறார் அவர். அதனால அங்கே போய் அவரை முனிவரை வணங்கி திருஷ்டுவா தம் முனிமாசீனம், அந்த முனிவர் அங்கே உட்காந்துருக்கார். அவரை பார்த்து சாலச்சாயாசு சம்சிதம், சாலன்னு தேக்கு மரம், சாலை. ஸோ தாளான பனமரம், சாலான தேக்கு மரம். ஸோ தேக்கு மரத்தோட அடியில் அந்த நிழலில் அவர் உட்காண்டிருக்கார் அந்த முனிவர். அங்கே உட்காந்து சம்சிதம்னு ஆசிரியமாக அந்த தேக்கு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய முனிவரை வினயான்விதம், ரொம்ப வினயத்தோடு கூட அவர்கிட்ட அணுகிறார் இந்த ராஜா. आसज्य पादपे अश्वं तु जगाम विनयान्वितः दृष्ट्वा तं मुनिम् आसीनं सालच्छायासु संश्रितम्. मृग अजिन आसनं शान्तं तपसा अतिकृशं रुजम् अध्यापयन्तं शिष्यांश्च वेदशास्त्रार्थदर्शिनम्. ஸோ மிருக அஜின ஆசனம், அவரோட ஆசனம் எப்படி இருக்குன்னு சொன்னான்னா மான் தோல். மிருக அஜினம்னா தோல், மிருக அஜினம்னா மான். மிருக அஜினம் மான் தோலை போட்டுருக்கார் அடியில், சாந்தமாக இருக்கார். தபசா அதிகிருஷம், தபஸ் பண்ணி 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 மெலிஞ்சு அப்படி வாடி இருக்கார். தபஸோட தேஜஸ் இருக்கும், ஆனால் உடம்பு மெலிஞ்சு போயிருக்கும். ஸோ அதிகிருஷம் ரொம்ப மெல்லியவராக, ருஜும் ஸ்ட்ரைட்டாக இருக்கார். ஒரு ஸ்ட்ரைட்டாக நேர்மையுடையவருங்கிறதுக்கும் ருஜும்னு சொல்லலாம். ஸோ நேராக உட்காண்டிருக்கார், நேர்மையோடு கூட இருக்கார். அப்படிப்பட்ட முனிவர் அத்தியாபயந்தம் சிஷ்யாம்ஷா, சிஷ்யர்கள்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கா, அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கார். அத்தியனம்னு படிக்கிறது, அத்தியாபயனம் சொன்னா சொல்லிக் கொடுப்பது. ஸோ அத்தியாபயந்தம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துண்டு சிஷ்யாம்ஷ வேத சாஸ்திரார்த்த தர்ஷினம், வேதம் என்ன சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு, அர்த்த தர்ஷினம் அதோட அர்த்தத்தை எல்லாம் தர்ஷனம் சொல்லிக் கொண்டிருக்கார். அவளுக்கு காட்டி கொடுத்துட்டு வேதத்தோட அர்த்தத்தை எல்லாம். அப்படிப்பட்ட அந்த ரிஷியை பார்க்கிறார். मृग अजिन आसनं शान्तं तपसा अतिकृशं ऋजुम् अध्यापयन्तं शिष्यांश्च वेदशास्त्रार्थदर्शिनम्. रहितं क्रोधलोभाद्यैः द्वन्द्व अतीतं विमत्सरम् आत्मज्ञानरतं सत्यवादिनं शमसंयुतम्. குரோத லோப ஆதியகி ரகிதம், அவருக்கு கோபம் கிடையாது. ரகிதம்னு இல்லாமல், கோபம் இல்லாமல். லோபம் பேராசை கிடையாது, லோபம் இல்லாமல். துவந்துவ அதீதம், அதாவது இது பிடிக்கும் இது பிடிக்காது இதெல்லாம் தான் துவந்தம். அந்த மாதிரி துவந்தம் இழுமைகளை எல்லாம் விட்டு விட்டு அதீதம் அதெல்லாம் தாண்டிட்டார். அவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இவனை எனக்கு பிடிக்கும் இவனை பிடிக்காது, இந்த பிரச்சனையே கிடையாது அவருக்கு. எல்லாரும் ஒன்று போல சமதிருஷ்டி உடையவர். ஸோ அப்படி அதீதம் விமத்சரம், போட்டா போட்டி கிடையாது. மத்சரம்னா போட்டி. ஸோ போட்டா போட்டி யாரு கூட எந்த போட்டா போட்டியும் அவர் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த முனிவர் ஆத்ம ஞான ரதம், தன்னுடைய ஆத்மாவிலே லயிக்கக்கூடியவர், ஆத்ம ஞானத்தை அறிந்தவர், அதில் ஈடுபாடு உடையவர், ரதம் ஈடுபாடு உடையவர், சத்தியவாதினம் உண்மையே பேசக்கூடியவர், ஷம சம்யுதம். ஷமனது மன அடக்கத்துக்கு பேர் ஷமம்னு பேர். மனசெல்லாம் அடங்கியவர், மனசில் பேராசையெல்லாம் துடிச்சுன்னு வராது, மனமே அடக்கி வச்சிருக்கார் அவர். அப்படிப்பட்ட முனிவரை அங்கே பார்க்குறார் இந்த ராஜா. क्रोध लोभ आद्यैः द्वन्द्व अतीतं विमत्सरम् आत्मज्ञानरतं सत्यवादिनं शमसंयुतम्. तं वीक्ष्य भूपतिः भूमौ पपात दण्डवत्तदा तद् अग्रे अश्रुजलपूर्ण नयनः प्रेम संयुतः. அவரை பார்த்து பூபதி ராஜா பூமோபபாத்தா நமஸ்காரம் பண்ணுற, நேராக தண்டவத்தை அப்படியே தண்டம் விழுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். தது அக்ரே அஷ்டுஜலா பூர்ண நயனக, கண்ணீர் விடுறார். முனிவரை பார்த்தோன்னா எப்படியோ, அதாவது தப்பிச்சிட்டோங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த ஆனந்தத்தினால கண்ணெலாம் தண்ணியாக கொட்டுறது. ஸோ அஷ்டுஜல பூர்ண நயனக, கண்கள் நிறைந்து பிரேம சமயத்தக அன்போடு கூட அவர் காலில் விழுந்தார். संवीक्ष्य भूपतिः भूमौ पपात दण्डवत्तदा तद् अग्रे अश्रुजला पूर्ण नयनः प्रेम संयुतः. उत्तिष्ठ
उत्तिष्ठ उत्तिष्ठ भद्रं ते तम् उवाच तदा मुनिः शिष्यः तदौ ऋषिं तस्मै गुरुणा नोदिताः तदा நோதித்தக ததா ஓகே உத்திஷ்ட உத்திஷ்ட எழுந்திருப்பா எழுந்திருப்பா காலைல விழுந்து என்னாச்சு யாரு நீ அப்படி கேட்க போறாரு இப்போ பத்ரம் தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் காலைல வந்து விழுந்திருக்கே தம் உவாச்ச ததா முனிகி அவனை பார்த்து எழுந்துருன்னு சொன்னார் அந்த முனிவர் சிஷ்யகா ததவு பிரிசீம் பிரிசின்னு சொன்னான்னா பாய் ஒரு பாய் கொடுக்குறா ஆசனம் போடுறான் வந்தவருக்கு எப்பவுமே அதிதி இல்லையா ஒரு ஆசனம் போடணுமே அதனால சிஷ்யர்லாம் ஓடி போய் ஒரு சிஷ்யர் ஓடி போய் எடுத்துன்னு வரான் பிரிசீம் ததவு ஒரு பாயை கொடுத்தான் தஸ்மை அந்த ராஜாக்கு குருணா நோதிதகா குரு சொல்கிறார் எப்பா கொண்டு வாப்பா நோதனம்னு தூண்டுறது குருவால் சொல்லப்பட்டு குருவால் தூண்டப்பட்ட ஒரு சிஷ்யன் அவருக்கு பாயை கொடுத்தான் உட்கார்வதற்கு ததா அப்பொழுது उत्तिष्ठ उत्तिष्ठ भद्रं ते तम् उवाच तदा मुनिः शिष्यः ददौ ऋषिं तस्मै गुरुणा नोदितः तदा सर्वं जगदम्बार्पणमस्तु।